Hey Chingus, welcome to Drama Series Summer. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Blood of Youthல லாஸ்ட் எபிசோட்ல லிஹானி ஜூனியர் கிட்ட ஒரு வருஷம் எனக்காக வெயிட் பண்ணு, அதுக்கப்புறமா நான் வந்து உன்னோட மாஸ்டர் கூட சேலஞ்ச் பண்ணி வின் பண்ணி உன்னை இங்க இருந்து கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. லிஹானி அங்க இருந்து கிளம்பி போகக்கூடியதா அங்க இருக்கக்கூடிய மாஸ்டர்ஸ் பாத்திருப்பாங்களா, 16 வருஷம் நம்ம அவனை கஷ்டப்பட்டு இந்த மவுண்டன்குள்ளே அடக்கி வச்சிருக்கோம், ஆனா இந்த பொண்ணு ஒரே நிமிஷத்துல எல்லாத்தையும் நாசமாக்கிடுவா போல அப்படியே அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. இந்த சண்டைக்கு அப்புறமா ஜூனியர் அவங்களோட முழு எனர்ஜியை ரொம்ப நாள் கழிச்சு யூஸ் பண்ணதுனால மயங்கி விழுந்துருவாங்க. இவ்வளவுதான் டாங்லியானுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப டாங்லியான் சொல்றாங்க லிகானி அதுக்கப்புறமா அந்த மவுண்டனுக்கு போய் அவங்கள பாக்குறதுக்காக போனாங்களாம் ஒரு வருஷம் கழிச்சு. ஆனா அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது. உனக்கு இதை தவிர வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லிகானி கிட்ட நீங்க டைரக்டாவே போய் கேட்க வேண்டியதானு. ஓஜியோ இல்லப்பா என்னால முடியாது, அவகிட்ட கேட்டுட்டு யாரு அடி வாங்குறது. ஆமா, இனி ஒரு விஷயம், நான் ஜயசிட்டிக்கு வந்ததுல இருந்தே பாலிடிங்க பார்த்ததே கிடையாது. எல்லாருமே பாலிடிங் மாஸ்டர் பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க உன்னோட மாஸ்டர் தானே, எங்களுக்கு அவரை கொஞ்சம் காட்டே அப்படின்றாங்க. ஹீரோ நீ அவர் ஆல்ரெடி மீட் பண்ணிட்டடானு. ஊஜியோ எப்பதான் மீட் பண்ண அப்படின்னு கேக்குறாங்களா. ஹீரோ ஒருத்தரோட குடிக்க தரும்போது நல்லா குடிச்சிட்டு உன்னோட ஃபயர் ஃபியூஷன் டெக்னிக்ல 3rd லெவலுக்கு போனல அவருதான் பாலிடிங்னு. ஊஜிக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. நிஜமாவா அவர்தான் பாலிடிங்க? ஐயோ நான் மிஸ் பண்ணிட்டேனே, அவர்கிட்ட நிறைய பேச வேண்டியது இருந்துச்சு. சரி சரி நெக்ஸ்ட் டைம் அவரை மீட் பண்ணும்போது ப்ராப்பரா அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல போறேன்னு. அதுக்கப்புறமா சரி வாங்க அப்படின்னு குடிக்க போறாங்களா. ஊஜிக்கு இன்னும் டவுட் தீரல. எனக்கு இனியொரு டவுட் இருக்குது, எதுக்காக ஜூனியர் அந்த மவுண்டனை விட்டு வெளியிலே வர மாட்டேங்கிறாங்க? அதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கான்னு ஹீரோ சொல்றாங்க. நிறைய ரூமர்ஸ் எல்லாம் போயிட்டு தான் இருக்கு. ஜூனியர் பிறக்கும் போது ஜன்னல் வழியா சூரியனோட ரேகை இருக்குல்ல, அது டைரக்டா அவனோட ஃபேஸ்ல போய் விழுந்துச்சான். சோவன நிறைய பேர் வந்துட்டு இதுக்கு முன்னாடி இறந்து போயிருப்பாங்கல்ல பெரிய பெரிய மாஸ்டர்ஸ், அவங்களோட ரீஇன்கார்னேஷன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதனாலதான் லைக் மாஸ்டர் டைரக்டாவே போயிட்டு அவனை மவுண்டனுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. பிறந்ததுல இருந்தே அவன் மவுண்டன்ல தான் இருக்கான். அவன் அங்க இருந்து யாருமே வெளியில விடுறதே கிடையாது. அப்படி ஒருவேளை அவன் கீழே இறங்கி வந்து அவனை போட்டு தள்ளணும் அப்படின்றதுக்காகவே ஒரு படை மவுண்டனுக்கு கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அதனால எப்பவுமே அவன் கீழே இறங்கி வரமாட்டான். அப்படியே வந்தாலும் போராட்டத்தை தாண்டி தான் வெளியில வர வேண்டியது இருக்கும். இதெல்லாம் நிறைய பேர் கட்டுக்கதையா இருக்குமோ, அவனை மலையிலேயே அடைச்சு வைக்கணும் அப்படின்றதுக்காக அவனை பெரிய மாஸ்டரோட ரீஇன்கார்னேஷன் அப்படின்லாம் போய் சொல்லி வச்சிட்டு இருக்காங்களோ அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டு தான் இருக்காங்க. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் எனக்கு கிளியரா தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், அவனை யாரோ ஒரு ஆள் நான் உன்னை மீட் பண்றதுக்காக வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அவன் அந்த ஆளுக்காக அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அது மட்டும் தான் எனக்கு தெரியும். அதாவது இப்போதைக்கு லிஹானிக்காக தான் ஜூனியர் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் ஹீரோ சொல்றாங்க. அதுக்கப்புறமா டாங்லியான பார்த்தா டாங்லியான் ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. ஹீரோவும் என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்களா. அதுக்கு டாங்லியான் சொல்றாங்க, நான் டாங் சிட்டில தான் பிறந்தேன், அங்க இருந்து ஜய சிட்டிக்கு என்ன அனுப்பி வச்சாங்க. அதுக்கப்புறமா பாலிடிங் என்னோட மாஸ்டரா மாறினாங்க. நான் டாங் சிட்டில இருக்கும்போது அங்க எனக்கு லியான் மாஸ்டர் அப்படின்னு ஒருத்தவங்க உண்டு. அவங்க என்கிட்ட ஜய சிட்டில நீ வெயிட் பண்ணணும், ஒரு ஆள் உனக்காக வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் அந்த ஆளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அது யாரு, எப்ப வருவாங்க, எப்படி வருவாங்க எதுவுமே எனக்கு தெரியாது. 6 வருஷமா நான் ஒரே ஆளுக்காக இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதனாலதான் நீ ஜூனியர் ஒருத்தவங்களுக்காக மலையில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்ன உடனே எனக்கு அது ஞாபகம் வந்துருச்சுன்னு. அதுக்கு ஹீரோவும் டாங் சிட்டியை பத்தி நானும் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அங்க இருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே ஏதாவது ஒரு பொறுப்பை கொடுத்து பிரஷர்லயே வச்சிருப்பாங்க. நீ அந்த மாதிரிலாம் இருக்க வேண்டாம், நீ ஜாலியாயிரு, எதை பத்தியும் கவலைப்படாதன்னு. அதுக்கு டாங்லியானும் நீ நிஜமாவே காசுக்காக தான் ஜய சிட்டில இருக்கியா அப்படின்னு கேட்க ஹீரோவும் காசு தான் முக்கியம் சொல்றாங்க. டாங்லியானும் காசு தான் முக்கியம், வெறும் 8 சில்வர் காயின் உனக்கு அவ்வளவு முக்கியமா அப்படின்னு கேக்குறதுக்கு ஹீரோவும் நீ தப்பா சொல்ற, நான் இருக்கிறது 8 மில்லியன் சில்வர் காயினுக்காகன்னு. எல்லாருக்கும் சிரிப்பு வந்துருச்சு. அதுக்கு டாங்லியானும் சரி அவ்வளோ காசு வச்சுட்டு நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்க ஹீரோ இவ்வளவு நேரம் ஜாலியா தானே பேசிட்டு இருந்தாங்க, இப்போ டக்குன்னு சீரியஸா பேச வச்சுட்டு நான் என்னோட படைகளை திரட்டி சான்சி சிட்டியே ஒன்னும் இல்லாம பண்ணிடுவேன்னு. டாங்லியானுக்கு சமஷாக்கு, என்னடா உனக்கு சான்சி சிட்டி மேல அவ்வளவு வெறுப்பு அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. ஊஜி கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு நானும் உன் கூட வருவேன்னு. ஹீரோவும் ஏன் அப்படின்னு கேட்க ஊஜியும் ஏன்னா நீ ஜய சிட்டிக்கு என் கூட வந்திருக்க, சோ நீ சான்சி சிட்டியை அட்டாக் பண்ண போற அப்படின்னா உனக்கு துணையா நான் வருவேன்றாங்க. ஹீரோவும் அப்படின்னா ஓகே வா அப்படின்னு கூப்பிடுறாங்களா. டாங்லியானும் போதுண்டா போ விட்டா, நீங்க 2 பேரும் இப்பவே போயிட்டு சான்சி சிட்டியை அட்டாக் பண்ற மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க, வாங்க குடிக்கலாம் அப்படின்னு குடிக்கிறாங்களா. ஹீரோ சொல்றாங்க டாங்லியா நம்ம 2 பேரும் போட்டி போட்டு பார்க்கலாமா யார் அதிகமா குடிக்கிறாங்க அப்படின்றதுன்னு. ஊஜியோ ஓகே ஜாலியா இருக்க போது நான் போயிட்டு லிக்கர் எடுத்துட்டு வரேன், நீங்க 2 பேரும் குடிக்க ஆரம்பிங்க அப்படின்னு குடிக்க சொல்லிட்டு ஊஜி அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க. இங்க கட் பண்ணா லேயூஹி லைக் மவுண்டனுக்கு போயிருக்காங்க. ஏன்னா அங்கதானே ஜூனியர் கூட சண்டை போட்டு இவங்களோட கையை இழந்தாங்க. சோ நான் இங்க இருந்து ஜெயிச்சுட்டு தான் போய் அப்படின்னு வந்திருக்காங்க. அப்படியே எதுக்காக இவங்க லைக் மவுண்டன்ல வந்து ஜூனியர் கூட சண்டை போட்டாங்க அப்படின்றத யோசிச்சு பாக்குறாங்க. ஆக்சுவலி லேயூஹியும் லே ஹாங்
லேஹாங், அதாவது நம்ம ஊஜியோட மாஸ்டர் லேஹாங் இருக்காங்கல்ல, ரெண்டு பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தானே. அப்போ லேஹாங் ஸ்வாட் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது லேயூஹி வந்து கேக்குறாங்க, நம்மளோட கிளான்ல ஸ்வாட் யூஸ் பண்ணவே கூடாது, ஆனா நீ உனக்காக ஸ்வாட நீயே கிரியேட் பண்ணி ஸ்வாட் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க, நீ நம்மளோட கிளானை விட்டு போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கியான்னு. அதுக்கு லேஹாங் சொல்றாங்க, அப்படி கிடையாது, நான் ஸ்வாட வச்சு என்னதான் சண்டை போட முடியும், ஸ்வாட்ல அப்புறம் என்ன பெரிய விஷயம் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு, ஆனா அதை என்னோட கண்ணால பாக்குறது வரைக்கும் நான் அந்த அழகான விஷயத்தை என்னோட ரெண்டு கண்ணால பார்த்தேன். ஸ்வாடால இவ்ளோ அழகான ஒரு சீனரியா கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு என் ரெண்டு கண்ணால நம்பவே முடியாம இருந்துச்சு. அப்ப நான் முடிவு பண்ணேன், நானும் ஸ்வாட் மாஸ்டர் ஆகணும் அப்படின்றதுக்காக, அதனாலதான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே லீஹாங் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. லீஹாங் எந்த விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா, ஜூனியரும் நம்ம லிகானியும் சேர்ந்து சண்டை போட்டிருப்பாங்கல்ல, அந்த டைம் லிகானி பியூட்டிஃபுல் டே அப்படின்ற டெக்னிக்கை யூஸ் பண்ணிருப்பாங்கல்ல, அது அந்த மவுண்டனையே பயங்கரமா அழகாக்கி இருக்கும். அததான் ஹாங் பார்த்து ஒரு ஸ்வாடால இவ்வளவு அழகான விஷயத்த உருவாக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது லிகானி அந்த பக்கமா கிராஸ் பண்ணி போறாங்களா. உடனே ஹாங்கும் ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி லிகானிய பார்த்த உடனே, மாஸ்க் தான் போட்டிருக்காங்க, இருந்தாலும் பார்த்த உடனே ஹாங்குக்கு ரொம்ப பிடிச்சிரும். நீ தானே இதை பண்ணது அப்படின்னு கேக்குறாங்களா. லிகானியும் ஆமா நான் தான் பண்ணேன், அதனால என்ன அப்படின்னு கேக்குறதுக்கு ஹாங்கும் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட நேம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா லிகானி எந்த பதிலுமே சொல்லாம அங்கிருந்து கிளம்பி போயிருந்திருப்பாங்க. சோ ஹாங்கும் என்னோட நேம் ஹாங், நான் லே கிளான்ல சேர்ந்தவன், உன்னோட ஸ்லாஷ் ரொம்பவே அழகா இருந்துச்சு அப்படின்னு கத்தி சொல்லிருப்பாங்க. லிகானி கேட்காம அங்கிருந்து கிளம்பி போயாச்சு. இது எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறமா லேயூஹி வந்துட்டு இந்த உலகத்திலே பெஸ்டா நாங்க தான் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், ஆனா எங்களை விட பெஸ்ட் அப்படின்னு ஹாங்கே ஒருத்தன சொல்லிருக்கான் அப்படின்னா அவனை எப்படியாவது நான் தோக்கடிச்சு ஹாங் மனசுல நான் தான் பெரிய ஆள் அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும், அதுக்காக நான் சண்டை போட வந்திருக்கேன் அப்படின்னு லைக் மவுண்டனுக்கு ஜூனியர் கூட சண்டை போடுறதுக்காக கூப்பிட்டுருப்பாங்க. ஆனா ஜூனியர் கடைசியா லிகானி கூட சண்டை போட்டதுக்கு அப்புறமா மயக்கம் போட்டு விழுந்திருப்பாங்கல்ல, அதுக்கப்புறமா அவங்களோட பவரை ரீஜெனரேட் பண்றதுக்காக தனியா உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருப்பாங்க. யாருமே அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால நாங்க அவங்கள உள்ள விட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா லேயூஹிக்கு பொறுமையே இல்ல, நான் உள்ள போயிட்டு அவங்க கூட சண்டை போட்டே ஆகணும் அப்படின்னு அங்க இருக்கிற எல்லாரையுமே அடிச்சு போட்டுட்டு உள்ள போறான். ஜூனியர் எந்த ரூம்ல உட்கார்ந்து அவனோட பவரை ரீகைன் பண்ணிட்டு இருக்கானோ அந்த ரூமுக்கு போயிட்டு கதவை உடைச்சு போட்டுட்டு, என் ஃப்ரெண்டு உன்னோட அழகான ஸ்வாட பத்தி என்கிட்ட சொன்னான், சோ அந்த ஸ்வாட நானும் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கேன், நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு கேக்குறாங்க. ஜூனியர் கண்ணை திறந்து ஸ்வாட எடுத்து ஒரு வெட்டு, அவ்வளவுதான் லேயூஹியோட கை ரெண்டு துண்டா போயிருக்கும். இப்படிதான் லேயூஹி அவங்களோட கையை இழந்திருப்பாங்க, அந்த போராட்டத்துல தோத்தும் போயிருந்திருப்பாங்க. சோ நான் இப்ப திரும்பவும் சேலஞ்ச் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு உள்ள கிளம்பி போறாங்க. இந்த பக்கம் ஹீரோவும் சாங்லியானும் நல்லா குடிச்சிருப்பாங்கல்ல, ரெண்டு பேருமே மயங்கி விழுந்தாச்சு. ஓஜியும் நான் உயிரை கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல உட்காந்துட்டு, அதுக்குள்ள ரெண்டு பேரும் குடிச்சிட்டீங்களாடா, சரி என்னமோ ரெண்டு பேரும் நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அங்க எங்க சுத்தி பார்த்துட்டு இருக்கும் போது யாரோ ஒரு ஆள் ஜய சிட்டிக்கு உள்ளாடி ஒளிஞ்சு வர மாதிரி இருக்கு. ஜய சிட்டிக்குள்ளாடி யார் இப்படி ஒளிஞ்சு நடுராத்திரியில போயிட்டு இருக்காங்க அப்படின்னு யோசிக்கும் போதுதான் இவங்க மவுண்டைன் மேல போயிட்டு இருக்காங்க. அப்படின்னா லிகானிய பாக்குறதுக்காக போறாங்க, நம்ம உடனே ஸ்டாப் பண்ணி ஆகணும் அப்படின்னு நடுவுல போய் நிக்கிறாங்க. அப்போ ஒரு ஆள் நிக்கிறாங்க, இவங்களோட நேம் சாங். சாங் யாரு அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஊசாங் சிட்டியோட லீடர். சாங்கு நீ யாரு அப்படின்னு கேக்குறதுக்கு ஊஜியு நீங்க யாருன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்கன்னு. சாங்கு நான் லிகானிய பாக்குறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஊஜியு இல்ல அவங்களெல்லாம் பார்க்க முடியாது, 2 நாளா அவங்க ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காங்க, மலையில யாருமே அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு என்கிட்ட சொல்லிருக்காங்க, சோ என்னோட மாஸ்டரை பாக்குறதுக்காக நான் உங்களை விட மாட்டேன்னு. உடனே சாங்கு நீ அவளோட ஸ்டூடெண்டா, பரவாயில்லையே கடைசியா ஒரு ஆள் அவ ஸ்டூடெண்ட் அக்செப்ட் பண்ணிருக்காளே, உன்னோட நேம் என்ன அப்படின்னு கேக்குறதுக்கு ஊஜி தண்டர்போல்ட் கிளான சேர்ந்தவன் அப்படின்னு சொல்றாங்களா. சாங்கு சரி உன்னை பத்தி சொல்லியாச்சுல, இங்க இருந்து கிளம்புவோம், கூட எல்லாம் சண்டை போடுற அளவுக்கு எனக்கு டைம் கிடையாது அப்படின்றாங்களா. ஊஜியு நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, உங்களை என்னால உள்ள விட முடியாது, லிகானிய யாருமே டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு சொல்றாங்களா. சாங்குக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு, அப்படின்னா வாங்கிக்கூட அப்படின்னு அங்க ஒரு சண்டை போடுறாங்க. ஊஜிக்கு இப்ப ரொம்ப எல்லாம் சக்தி கிடையாதுல, அதனால அவன் கீழே விழுந்துடுறான். சாங்கும் கிளம்ப போறாங்களா, ஆனா ஊஜி விடாம சாங்கோட காலை பிடிச்சிட்டு என்னோட மாஸ்டரை உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக விட மாட்டேன், உயிர் போற வரைக்கும் நான் போராடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சண்டை போடுறதுக்கு ரெடியா இருக்காங்க. சாங் கேக்குறாங்க நான் யார் அப்படின்றது உனக்கு தெரியுமான்னு. வாட்டர் டெக்னிக்கை யூஸ் பண்றாங்களா, அதை பார்த்த உடனே ஊஜிக்கு தெரிஞ்சிருச்சு இவங்க சாங் ஊசாங் சிட்டியோட லீடர் அப்படின்னு. நீங்க ஊசாங் சிட்டியோட லீடர் அப்படின்னு கேக்குறதுக்கு சாங்கும் அவங்களோட வாளை எடுத்துட்டு இந்த வாளை பாத்தியா அப்படின்னு கேக்குறாங்க. ஊஜியும் ஆனா இந்த வாள் உடைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்க சாங்கும் ஆமா இதை லிகானி தான் உடைச்சா, அவளுக்கும் எனக்கும் நிறைய சண்டை நடந்திருக்கு, எல்லா சண்டையிலுமே நான் தோத்து தான் போயிருக்கேன், அவ கூட சண்டை போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்களோட சிட்டி எவ்வளவு பெரிய இடத்துல இருந்துச்சு தெரியுமா, ஆனா லிகானி வந்தா அவ்வளவுதான் எங்க சிட்டி நாசமா
போச்சு, அதனால அவளை சேலஞ்ச் பண்றதுக்காக நான் வந்திருக்கேன், இங்க இருந்து கிளம்பு அப்படின்றாங்க. ஆனா ஊஜி விடுற மாதிரி தெரியல, முடியாது அப்படின்னு சொல்லிட்டு லிஹானி கொடுத்திருப்பாங்கல்ல டிங்கு வாள், அதை எடுக்கிறதுக்காக போறாங்களா. அதை பாக்குற சாங்கும் டிங்கு ஸ்வாடா, இது லிஹானியோட ஸ்வாடாச்சு அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. ஊஜி அவங்களோட கண்ணை மூடி கண்ணை திறந்து டிங்கு வாளை வெளியில எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வெளியில எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாளை நான் எதுக்காக வெளியில எடுக்கிறேன் அப்படின்ற ரீசன் தெரிஞ்சா மட்டும் தான் எடுக்க முடியும் என்னோட மாஸ்டர் கிட்ட சொல்லியிருந்தாங்க. இப்போ எனக்கான ரீசன் எனக்கு கிடைச்சிருச்சு, நான் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மாஸ்டரோட டெக்னிக்கை நான் இப்போ பெர்ஃபார்ம் பண்ண போறேன்னு பியூட்டிஃபுல் டேயை பெர்ஃபார்ம் பண்றாங்களா. அதை பாக்குற சாங்குக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்கும். நான் இங்க வந்தது பிரயோஜனம் இல்லாம போகல, என்னோட கண்ணால இந்த அழகான டெக்னிக்கை பார்க்க முடிஞ்சதே அப்படின்னு ஹாப்பியா வியந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா சாங் எப்படி பார்த்துட்டு சும்மா இருப்பாங்க, அவங்க அவங்களோட டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஊஜிய ஒரு அடி அடிக்கிறாங்க. ஊஜி கீழே விழுற மாதிரி போயிடுறாங்க. ஆனா கரெக்டா லிகானி வந்து அவங்க தம்பியை தாங்கி பிடிக்கிறாங்க. ஊஜி உடனே லிகானிய திரும்பி பார்த்துட்டு நான் அந்த டெக்னிக்கை பண்ணிட்டேன், நான் வாளை எடுத்துட்டேன், எனக்கு எதுக்காக வாளை யூஸ் பண்றேன் அப்படின்ற ரீசன் தெரிஞ்சிருச்சுன்னு லிகானியும் சரி ஓகே நீ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணன்னு சொல்றாங்க. உடனே ஊஜி மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. லிகானியும் உனக்கு ஸ்ட்ராங்கான டெக்னிக்கை நான் சொல்லி கொடுத்துருந்திருக்கவே கூடாது, பாரு நீ எவ்வளவு வீக் ஆயிட்ட அப்படின்னு தள்ளி கொண்டு போயிட்டு படுக்க வைக்கிறாங்க. அப்ப சாங் சொல்றாங்க அவன் உன்னை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் வாளை எடுத்தான்னு. லிகானியும் அதுதான் எனக்கு கவலையாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாங் முன்னாடி வந்து நின்னுட்டு உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு கேக்குறாங்களா. சாங்கும் என்னால உன்னை தோக்கடிக்க முடியல, இதுதான் என்னோட கடைசி சாய்ஸ், உன் கூட சண்டை போடுறது, இந்த சண்டையில நான் ஜெயிக்கல அப்படின்னா என்னோட ஸ்டூடெண்ட் 5 வருஷத்துல ஒரு பெரிய ஸ்வாட் மாஸ்டர் ஆயிடுவான், அவன் உன்னோட ஸ்டூடெண்ட் கூட சண்டை போடுவான் அப்படின்னு சொல்றாங்க. லிஹானியும் ஓ அவனுக்கு 5 வருஷம் ஆகும், ஆனா என்னோட ஸ்டூடெண்ட் ஊஜி 3 வருஷத்துல ஒரு பெரிய ஸ்வாட் மாஸ்டர் ஆகுமா. அதே மாதிரியே நீ சொன்ன மாதிரி இதுதான் கடைசியா நம்ம 2 பேரும் மோதக்கூடியது, இதுக்கு மேல தயவு செஞ்சு என் கூட சண்டை போட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மவுண்டன்ல வந்து என்னோட அமைதியை கொலைச்சன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறமா நான் உன்னை உயிரோடய விட மாட்டேன், இப்போ சண்டை போட்டு பாத்துடலாமா அப்படின்னு கேட்டுட்டு 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடமே பயங்கரமா மின்னல் வெட்டும், வாடோட சத்தமும் அந்த மாதிரியே இருக்கு. இது எல்லாத்தையும் சிங்கா கேட்டுட்டு நேரா இன்ன பாக்குறதுக்காக போயிருக்காங்க. இன்னும் இந்த நேரத்துல நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்குறதுக்கு சிங்காவும் எதுவுமே தெரியாத மாதிரி நீ சொல்லாத, அங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றது உனக்கு தெரியும் தானேன்னு இன் சொல்றாங்க. சாங் சும்மா இல்லாம வந்து லிஹானி கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். லிஹானி எப்படி ஊஜி அடிச்சவன சும்மா விடுவான், அதனால கண்டிப்பா இந்த சண்டை பெருசாக போகுதுன்னு சிங்கா சொல்றாங்க. ஊஜிய நீ யார நினைச்சிட்டு இருக்க, ஊஜி லிஹானியோட ஸ்டூடெண்ட் மட்டும் கிடையாது, லிஹானியோட கூட பிறந்த தம்பி, அதனால ஊஜிய அடிச்ச சாங்க அவ கண்டிப்பா உயிரோடி விட மாட்டா, அவ ஒரு பத்திரகாளி மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா, கண்டிப்பா அவ அவனை உயிரோடி விடவே போறது கிடையாது, அதனால தயவு செஞ்சு இந்த சண்டையை போய் நிறுத்த அப்படின்னு சொல்றாங்களா. இன்னும் என்னால போய் எப்படி இந்த சண்டையை நிறுத்த முடியும்னு கேக்குறதுக்கு சிங்கா கேக்குறாங்க அங்க வந்திருக்கிறது சாங், உனக்கும் சாங்குக்கும் நடுவுல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியாதுன்னு மட்டும் நினைக்காத, அதனால தயவு செஞ்சு உன்னால மட்டும் தான் இதை நிறுத்த முடியும், போய் அந்த சண்டையை நிறுத்த, இல்லனா சாங் செத்து போயிடுவான்னு சொல்றாங்க. அதனால வேற வழி இல்லாம இன்னும் அந்த சண்டையை நிறுத்துறதுக்காக கிளம்பி போறாங்க. அந்த பக்கம் லிஹானி நிஜமாவே பத்ரகாளி ஆயிட்டாங்க. என்னோட ஸ்டூடெண்டே நீ அட்டாக் பண்ணிருக்கியா, உன்னை நான் உயிரோடு விட போறது கிடையாது, உடனே உன்னை நான் சாகடிக்க போறேன்னு. சாங்கும் இந்த போட்டியிலே நான் தோத்து போயிட்டேன், அதனால என்னோட சாவனை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன், உன்னோட கையால நீ என்ன கொலை பண்ணிடு அப்படின்னு சரண்டர் ஆகுறாங்க. லிஹானியும் கொலை பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. அந்த நேரத்துல நிறுத்து அப்படின்னு ஒரு சத்தம் கேக்குதா, அதனால லிஹானி நிறுத்திட்டு அவங்களோட தம்பியை பாக்குறதுக்காக கிளம்பி போயிடுறாங்க. இன் சாங் கிட்ட போயிட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்ன சாகணும்னு ஆசையா அப்படின்னு என் கூட வான்னு கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் லிஹானி ஊஜி கிட்ட போயிட்டு நீ வாழ அடுத்தால ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் எடுத்தேன்னு சொன்னேன், அது எனக்கு பிடிக்கவே இல்ல, ஆனா நான் அதை அக்செப்ட் பண்ணிட்டு ஆகணும், ஏன்னா உன்னோட அம்மாவும் அப்பாவும் அடுத்தால ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் எப்பவுமே அவங்களோட வாழ எடுத்திருக்காங்க, சோனியா அவங்கள மாதிரி தான் இருக்க, என்ன மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. இந்த பக்கம் இன் சாங்க கூட்டிட்டு வந்து கட்டு போட்டு கொடுத்துட்டு இருக்காங்களா. அப்ப சாங் கேக்குறாங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு, இன்னும் ரொம்ப ஓவரா தெரியாத மாதிரி எல்லாம் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காதீங்க, நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியும் தானே. சாங் பேச மாத்திரத்துக்காக எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான், அவன் இன்னும் 5 வருஷத்துல பெரிய மார்ஷல் ஆர்ட்ஸ் வீரன் ஆயிடுவான், அதுக்கப்புறமா அவனை வச்சு லிகானியோட ஸ்டூடெண்ட் கூட சண்டை போட வச்சு எங்க கணக்கை நான் அப்புறம் முடிச்சுப்பேன்னு இன் கேக்குறாங்க. அப்படின்னா உன்னை பொறுத்த வரைக்கும் மார்ஷல் ஆர்ட்ஸ்ல சண்டை போட்டு ஒரு நேம் வாங்கணும், அவ்வளவுதான், வேற எதுவுமே உன்னோட லைஃப்ல இம்பார்ட்டன்ட் கிடையாதான்னு. சாங்கும் வேற என்ன இம்பார்ட்டன்டா இருக்கணும்னு கேக்குறாங்க. இன்னும் என்ன பார்த்தா உனக்கு இம்பார்ட்டன்டா தெரியவே இல்லையா, ஜெயசிட்டிக்குள்ள ஒவ்வொரு தடவையும் வரும்போது எனக்காக வரமாட்டியா அப்படின்னு நான் எவ்வளவு நாள் காத்துட்டு இருக்கேன் தெரியுமா, ஆனா ஒரு தடவை கூட நீ எனக்காக வந்ததே கிடையாது, லிஹானி கூட சண்டை போடுறதுக்காக மட்டும்தான் ஜெயசிட்டிக்குள்ளே வந்துட்டு இருக்காது, என்ன எவ்வளவு ஹர்ட் பண்ணுது தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. சாங்குக்கு என்ன பதில் சொல்லுது அப்படின்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்களா. அந்த நேரத்துல கதவை திறந்துட்டு மிக்ஸ் உள்ள வந்துட்டு யாருடா என்னோட மாஸ்டர் கிட்டே சண்டை போடக்கூடியது, ஒழுங்கா இங்க இருந்து கிளம்புன்னு. சாங்கு நான் யாருன்னு தெரிஞ்சதை நீ பேசிட்டு இருக்கியான்னு கேட்க மிக்ஸும் நீ யாரா இருந்தா என்ன, என்னோட மாஸ்டரை அள வச்ச அப்படின்னா நான் உன்னை உயிரோடே விட மாட்டேன், வரியா சண்டை போட்டு பாத்துக்கலாம் அப்படின்னு சண்டை போட ரெடியா இருக்காங்க. ஆனா சாங் இப்பதானே ஒரு சண்டை போட்டு முடிச்சிருக்காங்க, அதனால நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு பறந்து ஓடி போயிட்டாங்க.
சொல்றாங்களா மிக்ஸும், இன்னொரு தடவை இங்க வந்து பாரு உன நான் உயிரோட விட மாட்டேன்னு. இன்னுக்கு ஐயோ இவன் வேற ஒருத்தன் ஸ்டூடெண்டா இவன் இல்லனா பைத்தியக்காரனானே தெரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அதுக்கப்புறமா சாங் ஊச்சாங்க பாக்குறதுக்காக ஒரு ரிவர் பக்கத்துல போறாங்களா. ஊச்சாங்கும் இந்த சண்டையிலயுமே நீங்க தோத்து போயிட்டீங்க தானே, லிஹானி தானே வின் பண்ணா அப்படின்னு கேக்குறதுக்கு சாங்கும் ஆமா, ஆனா லிஹானிக்கு இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான், நான் அவகிட்ட சேலஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்கேன் 5 வருஷத்துல ஒன்னா ஒரு பெரிய ஸ்வாட் மாஸ்டரா மாத்துவேன்னு. அதுக்கு லிஹானியும் 3 வருஷத்துல அவளோட ஸ்டூடெண்ட் ஒரு பெரிய ஸ்வாட் மாஸ்டரா மாத்திடுவேன் அப்படின்னு சொன்னா. அதுக்கப்புறமா நீங்க 2 பேரும் சண்டை போட்டு உன்னோட நேம நீ எல்லாருக்குமே சொல்லணும், நீ தான் அந்த போட்டியில வின் பண்ணணும், மறுபடியும் ஊசாங் சிட்டியோட நேம நீ தான் காப்பாத்தணும்னு. ஊசாங்கும் அந்த பையனோட நேம் என்னன்னு கேக்குறதுக்கு சாங்கும் ஊஜின்னு சொல்றாங்களா. ஊசாங்க கூடனே ஊஜி ஞாபகம் வராங்க, ஆல்ரெடி எனக்கு ஊஜிய தெரியும்னு. சாங் கேக்குறாங்க முக்கியம் இல்லாத ஆட்களை நீ ஞாபகம் வச்சிருக்க மாட்டியே, ஊஜி அப்படின்ற பையனை இப்பதான் நான் பாக்குறேன், இதுக்கு முன்னாடி நீ அவனை பாத்திருக்கியா, அவன் இம்பார்ட்டன்டான ஆளா அப்படின்னு கேக்குறதுக்கு ஊசாங் சொல்றாங்க ஊஜி வேணா பாக்குறதுக்கு முட்டாள்தனமா இருக்கலாம், ஆனா அவனோட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கே அது என்ன வியக்க வச்சிருச்சு. அவன் மட்டும் கிடையாது, அன்னைக்கு நான் பார்த்த ஒருத்தர கூட மறக்க மாட்டேன், எல்லாருமே ரொம்ப பெரிய தைரியசாலிகள், ரொம்ப பெரிய வீரர்கள் ஆகிறதுக்கான பொட்டன்ஷியல் அவங்க கிட்ட இருக்கு, அவங்க யாரையுமே நான் மறக்கவும் மாட்டேன், அவங்க எல்லாரும் கூடயுமே திரும்ப ஒரு சண்டை போடுறதுக்கான சான்ஸ் கிடைச்சுன்னா அதை விடவும் மாட்டேன். அது மட்டும் இல்லாம ஒருவேளை அவன் 3 வருஷத்துல பெரிய ஸ்வாட் மாஸ்டரா ஆகுவேன்னு சொன்னானா நான் ஒரே வருஷத்துல அதை பண்ணி காட்டுறேன் அப்படின்னு அவங்களோட ஸ்வாட் வித்தைகளை காட்டுறாங்களா. இதை பார்த்துட்டு சாங்குக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. இனியொரு விஷயத்தையும் நான் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன், நம்மளோட ஊசாங் சிட்டி இருக்கே இதோட லீடர்ஷிப் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு என்னோட பதவியில இருந்து தூக்குறதுக்காக நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, சோ அடுத்த லீடரா நீ தான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னு. ஊசாங்கும் எனக்கு அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்றாங்களா. சாங்கும் நான் உன்னோட மாஸ்டர், கடைசியா என்னோட ஆசை இதுதான், பிளீஸ் எனக்காக அதை நிறைவேற்றேன் அப்படின்னு கேக்குறாங்க. ஊசாங் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சரி இதை நான் உங்களுக்காக மட்டும் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில தான் மிக்ஸுக்கு தெரிய வருது நம்ம நேத்திக்கு நைட் அடிச்சு துரத்துனது சாங் ஊசாங் சிட்டியோட லீடர் அப்படின்றது. ஐயோ நான் இப்ப என்ன பண்ண போறேன், ஊசாங் சிட்டில இருக்கவங்க மட்டும் என்ன தேடி வந்தானுங்க அப்படின்னா என்ன கண்ட துண்டமாக்கிடுவாங்களே ஐயோ அப்படின்னு ரிக்ரெட் பண்ணிட்டு இருக்கான் பாவம். ரூம் குள்ளாடி லிஹானியும் இன்னும் சேர்ந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ இன் சொல்றாங்க எப்ப பார்த்தாலும் மாஸ்க போட்டுக்கிட்டே இருக்கா, அது கொஞ்சம் கழுத்தி தான் தொலையேன்னு. அதனால லிஹானி மாஸ்க ரிமூவ் பண்றாங்களா. அதுக்கப்புறமா இன்கிட்ட ஐ அம் சோ சாரி, நேத்திக்கு நான் ரொம்ப அக்ரெசிவா பிஹேவ் பண்ணிட்டேன், சாங்க விட்டா நான் கொலை பண்ணிருப்பேன், அவங்க உங்களுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது எனக்கு தெரியும், ஐ அம் சோ சாரின்றாங்களா. இன்னும் அவனுக்கு ஒண்ணு நான் இம்பார்ட்டன்ட் கிடையாது, அவனுக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் உலகம் தான் இம்பார்ட்டன்ட், நான் மட்டும் தான் அவனுக்காக பைத்தியக்காரி மாதிரி இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனா அவனுக்கே மேல ஒரு அக்கறை கூட கிடையாது. நீயுமே இந்த மாதிரி தான் லிஹானி, உனக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் உலகத்துல பெரிய ஆளாகணும் அப்படின்னு ஆசை, உன்னோட நேமை எல்லாருக்கும் தெரிய வைக்கணும் அப்படின்றது ஆசை, ஆனா உனக்காக ஒருத்தன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான், அதையும் மறந்துடாதுன்னு சொல்றாங்க. லிஹானியும் நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி அவனை பார்க்க போனேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. ஆக்சுவலி 1 வருஷம் கழிச்சு லிஹானி நிஜமாவே ப்ராமிஸ் பண்ண மாதிரி பாக்குறதுக்காக போயிருப்பாங்க, ஆனா அப்பவுமே ஜூனியர் ரெக்கவரி பீரியட்ல தான் இருந்துட்டு இருப்பான், அதனால யாருமே ஜூனியரா பாக்குறதுக்கு அலோ பண்ணவே இல்ல. அது மட்டும் இல்லாம லே யூஹி நடுவுல போயிட்டு சண்டை போட்டதுனால இன்னுமே ஜூனியர் ரொம்ப வீக் ஆயிட்டாங்க, அவங்களோட ஃபுல் எனர்ஜியா யூஸ் பண்ணி லே யூஹியோட கைய கட் பண்ணிட்டாங்கல்ல. சோ மாஸ்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து அவனை தனி ஒரு இடத்துல விட்டுருக்காங்க ரெக்கவரிக்காக. இந்த விஷயம் தெரிஞ்சதுனால லிகானி டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு நான் 1 வருஷம் கழிச்சு வந்தேன் அப்படின்ற விஷயத்த மட்டும் அவங்க கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா இப்ப வரைக்குமே ஜூனியரை பாக்குறதுக்காக போகவே இல்ல. ஜூனியருக்கு லிகானி வந்த விஷயமே தெரியாது. சோ இப்ப வரைக்குமே லிகானிக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த விஷயத்தை கேட்ட உடனே இன் சொல்றாங்க நீ பாக்க போன அவனுக்கு நீ பாக்க போன அப்படின்ற விஷயம் தெரியுமா, தயவு செஞ்சு அவனை வெயிட் பண்ண வைக்காத, வெயிட் பண்றது அப்படின்றது எவ்வளவு கஷ்டமான விஷயம் தெரியுமா, அதனால அவனை பாக்குறதுக்காக போ அப்படின்னு லிகானிக்கு அட்வைஸ் கொடுக்கறாங்க. ஆனா லிகானி அதை கேட்கிற மாதிரியே தெரியல. எங்க 2 பேருக்குமே இதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிடுறாங்களா. இன்னும் தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்ப, எனக்கு தலை வலிக்குது அப்படின்னு லிகானிய துரத்தி விட்டுடுறாங்க. இந்த பக்கம் ஊஜிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, கடைசியா என்னோட ஸ்வாட என்னால வெளியில எடுக்க முடியுது, நான் லிகானி மாதிரியே ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்றேன். ஆனா ஒரு விஷயம் தான் எனக்கு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு, லிகானி எப்பவுமே கட்டைய வச்சு என் தலையை அடிப்பால, அதை பார்க்கும்போது எனக்கு இதுக்கு முன்னாடியே அவ கூட பழகுன மாதிரியும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்த மாதிரியும் ஃபீல் ஆகுது, அது ஏன் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த நேரத்துல கரெக்டா ஹீரோவும் சாங்லியானும் ஊஜியை தேடி வருவாங்களா. அதனால ஊஜி எல்லாத்தையும் மறந்துட்டு ஏய் நீங்க என்ன பாக்குறதுக்காக வந்திருக்கீங்களா அப்படின்னு கேக்குறதுக்கு ஹீரோவும் சாங்லியானும் உன்னை எங்கெல்லாம்டா தேடுறது, கடைசியா உன்னை இங்கதான் கண்டுபிடிக்க முடிஞ்சது, உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்கோன்னு. ஊஜியும் சாங்லியான் அது எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம 2 பேரும் சண்டை போட்டு பார்க்கலாமா, நான் இப்ப ரொம்ப பவர்ஃபுல்லா மாறிட்டேன், என்னால இந்த வாழை கூட வெளியில எடுக்க முடியும்னு. சாங்லியானும் ஓகே சண்டை போட்டு பார்த்துடலாம் அப்படின்னு 2 பேரும் சண்டை போடுறாங்க. ஹீரோ ஒதுங்கி நிக்கிறாங்க. அப்போ ஊஜியும் என்னோட மாஸ்டர் எனக்கு சொல்லி கொடுத்த பியூட்டிஃபுல் டே டெக்னிக்கை நான் உனக்கு பெர்ஃபார்ம் பண்ணி காட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாழை எடுத்து சுழச்சி நிக்கிறானா. கடைசி அங்க வந்தது பியூட்டிஃபுல் டே கிடையாது, ஒரே ஒரு பூ தான் வந்திருக்கு.
இருக்கு. அதை பார்த்தோன்னே சாங்லியானும் ஹீரோவும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. இதுதான் உன்னோட பியூட்டிஃபுல் டே டெக்னிக்கா, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சுன்னு. பூஜியும் தயவு செஞ்சு என்னோட மாஸ்டர் கிட்ட மட்டும் போயிட்டு இதை சொல்லிடாத, இது தெரிஞ்சது அப்படின்னா லிகானிய மண்டைய கட்டையாலே அடிச்சு கொலை பண்ணிடுவாங்க. இது சொன்ன உடனே ஊஜிக்கு மறுபடியும் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. சின்ன வயசுல ஊஜியோட அக்காவுமே இந்த மாதிரி ஊஜிக்கு கட்டையால தான் மண்டையில அடிச்சு அடிச்சு சொல்லி கொடுத்திருப்பாங்க. அத ஊஜி யோசிச்சுக்கிட்டு நின்னுட்டு இருக்கானா, அப்போ சாங்லியானும் ஊஜி என்னடா ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்களா. ஊஜியும் ஒண்ணும் இல்ல, லிகானி என்கிட்ட பிஹேவ் பண்றது ஆல்ரெடி எனக்கு ஃபெமிலியரா இருந்த மாதிரி தெரிஞ்சதுன்னு. ஹீரோவும் ஆமா எல்லாருமே உன்னை கட்டையால தாண்டா அடிச்சு சொல்லி கொடுத்திருப்பாங்க, ஏன்னா நீ அந்த அளவு முட்டாளா இருக்க அப்படின்றாங்களா. ஊஜியும் நிறுத்தவே மாட்டியா, எப்ப பார்த்தாலும் என்ன முட்டாள் இல்லனா அறிவில்லாதவனே சொல்லிட்டு இருப்பேன்னு. ஹீரோவும் ஏன்னா நீ அதுதான் அப்படின்றாங்க. இது செம காமெடியா இருக்கு. சாங்லியானும் சரி உன்னோட மாஸ்டர் எங்க அப்படின்னு கேட்க அவங்க மவுண்டன்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன கீழே இறங்க சொல்லிட்டாங்க, அதனாலதான் நான் சும்மா சுத்தி தெரியறதுக்காக வந்திருக்கேன்னு. அதுக்கப்புறமா நீங்க ரெண்டு பேரும் என்ன எதுக்காக தேடினீங்க, அந்த விஷயத்தை நீங்க சொல்லவே இல்ல பாருன்னு. சாங்லியானும் ரெண்டு விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக நாங்க இங்க வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா லேயோஹி இருக்காங்கல்ல, இங்க இருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறமா லைக் மவுண்டனுக்கு தான் டைரக்டா போயிருக்காங்க. அங்க ஜூனியர் கிட்ட சேலஞ்ச் பண்ணி ரெண்டு பேரும் நடு ராத்திரி வரைக்கும் பயங்கரமா சண்டை போட்டாங்களாம். அந்த சண்டையினால அந்த இடமே தீப்பத்தி எரிஞ்ச மாதிரி இருந்தது அப்படின்றதுனால லைக் மவுண்டன்ல இருந்து நிறைய பேர் கொஞ்ச நாளைக்கு வெளியில போய் இருந்துட்டு வரலாம் அப்படின்னு வெளியிலே கிளம்பி போயிட்டாங்களாம். ஆனா அந்த சண்டையோட முடிவு என்ன அப்படின்றது யாருக்குமே தெரியாது. எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா லேயோஹி இந்த தடவை தோத்து போகல அப்படின்னு ஜூனியர் ஒத்துக்கிட்டதாவும், அதனாலதான் லேயோஹி அவங்களோட பறவையிலே பறந்து ஊருக்கு கிளம்பி போயிட்டதாவும் சொல்லிட்டு இருக்காங்க. சோ இந்த தடவை உன்னோட சீனியர் லேயோஹி தோத்து போகலன்னு சொல்றாங்களா. இது கேட்ட உடனே ஊஜிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு, இது ரொம்ப நல்ல விஷயம். ஆமா ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேக்குறதுக்கு ஹீரோவும் சாங்லியானும் ஒருத்தர் திரும்பி பார்த்துட்டு ரூபிய பத்தின விஷயம்னு. ஊஜியும் ரூபியா அது யாரு, எனக்கு அவளை பத்தி தெரியவே தெரியாதேன்னு. ஹீரோவும் பைத்தியக்காரன் அறிவில்லாதவன், இவனை எங்க கொண்டு போய் சேர்க்கிறது, டேய் உனக்கு ரூபிய தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஊஜிக்கு ஞாபகப்படுத்துறாங்க. ஒரு பொண்ணை பார்த்துட்டு நீ மூக்கல ரத்தம் வந்து நின்னுட்டு இருந்திய அந்த பொண்ணு தானான்னு சொன்னோடனே ஊஜி அந்த பொண்ணா, அந்த பொண்ணோட நேம் ரூபியா, ஆனா அவளை பத்தி நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்கலையே அப்படின்றாங்க. ஹீரோ சாங்லியான பார்த்துட்டு அவனுக்கு எதுவும் தெரிய வேண்டாமா, வா போகலாம் அப்படின்னு அங்க இருந்து கிளம்ப போறாங்களா. ஊஜியும் சும்மா சொல்லி சொல்லுங்கடா அவளை பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்களா. சாங்லியான் சொல்றாங்க நான் சயசிட்டிக்கு வந்த நேரத்திலேயே அவளும் இங்க வந்திருந்தா, ஆக்சுவலி அவ ரெஃபலோட தளபதி இருக்காங்கல்ல அவங்களோட பொண்ணுன்னு. இதை கேட்ட உடனே ஊஜிக்கு செம ஷாக் ஆகுது, தளபதியோட பொண்ணா, அப்புறம் எதுக்காக அவ இங்க இருக்கா, சான்சி சிட்டில தானே அவ இருக்கணும்னு. சாங்லியானோ அவ சான்சி சிட்டில தான் இருந்தா, ஆனா அவளோட உடம்புல ஒரு பிரச்சனை இருக்குது, பிறக்கும் போதே அவளுக்கு ஹார்ட் டிசீஸ் இருந்திருக்கு, அதனாலதான் அதை சரி பண்றதுக்காக ஒவ்வொரு இடமா அலைஞ்சு திரிஞ்சு கடைசியா நம்மளோட தேர்ட் மாஸ்டர் சிங்கா இருக்காங்கல்ல அவங்களும் மெடிக்கல் படிச்சதுனால அவங்க சரி பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக இங்க வந்து தங்கி மெடிசனுக்காக இருக்கா, அவ்வளவுதான். பிறக்கும் போதே அவளோட இதயத்துல பிரச்சனை இருந்திருக்குன்னு. ஆனாலும் ஊஜி அமைதியாவே நின்னுட்டு இருக்காங்களா. ஹீரோ கேக்குறாங்க இப்ப சொல்லு உனக்கு அவ கூட ஃப்ரெண்ட் ஆகணுமா அப்படின்னு கேட்க ஊஜியும் அவ கூட ஃப்ரெண்ட் ஆகணுமா, இது கேக்குறதுக்கே நல்ல ஐடியாவா தான் இருக்கு அப்படின்றாங்க. சாங்லியானும் ஒருவேளை உனக்கு அவ கூட ஃப்ரெண்ட் ஆகணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா இன்னும் 3 நாள் கழிச்சு ஆனுவல் ஃப்ளோரா டே அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த இடமே ரொம்ப அழகா ஃபிளவரால அலங்கரிச்சிருப்பாங்க, அந்த இடத்தை பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். கண்டிப்பா அந்த செலிப்ரேஷனுக்கு ரூபியும் வருவா, உனக்கு அவ கூட பேசணும் அப்படின்னா அங்க வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஊஜியும் அப்படியா, அப்படின்னா அங்க என்னோட மாஸ்டரும் வருவாங்களா, லிகானியும் நம்ம இன்வைட் பண்ணலாமான்னு. சாங்லியானும் தயவு செஞ்சு அந்த ஒரு தப்ப மட்டும் பண்ணிடாத, ஒவ்வொரு வருஷமும் அந்த செலிப்ரேஷன் நடக்கும் போது லிகானி வந்தா அப்படின்னா அவளோட வாழ்வித்தைய காட்டுறேன் அப்படின்ற பேர்ல அங்க இருக்கக்கூடிய எல்லா ஃபிளவர் பெட்டல்ஸையும் யூஸ் பண்ணிடுவா, அதுக்கப்புறமா அந்த இடமே ரொம்ப மொக்கை ஆயிடும், அதனால தயவு செஞ்சு லிகானிய மட்டும் இன்வைட் பண்ணவே பண்ணாத, சிங்கா மாஸ்டருக்கு அது பிடிக்கவே பிடிக்காதுன்னு. ஹீரோ சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆன்ஷி இப்ப என்ன பண்ணிட்டு இருப்பான் அப்படின்றே தெரியல, அவனை நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு, நம்ம கூட அவனும் இருந்திருந்தா இந்த செலிப்ரேஷனுக்கு எல்லாம் வந்திருக்கலாம்ல, நம்மளும் ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க. அதே நேரத்துல அந்த பக்கம் ஆன்ஷியுமே இவங்க எல்லாரையும் பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸ்கைலரும் ஜியும் வந்து ரிப்போர்ட்டிங்க கொடுக்குறாங்க, இந்த மாதிரி டியான்வா சிட்டில இது நடந்துட்டு இருக்கு, அது இது நடந்துட்டு இருக்கு அப்படின்ற விஷயங்கள. ஆனா ஆன்ஷி எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாத மாதிரி இருப்பாங்களா. ஜி கேக்குறாங்க நீங்க இங்க வந்ததுல உங்களுக்கு சந்தோஷமாவே இல்லையா, நீங்க திரும்பவும் உங்களோட ஊருக்கு வந்திருக்கீங்க, உங்களோட வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஆனா நீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்த மாதிரி எனக்கு தோணலையேன்னு. ஸ்கைலரும் டேய் வாய மூடுடா, எதுக்காக இந்த மாதிரிலாம் அவன்கிட்ட கேக்குறேன்னு. அதுக்கு ஆன்ஷி சொல்றாங்க நீங்க கேட்டதுல எந்த தப்புமே கிடையாது, நம்மளோட வீடு அப்படின்னா
அதுக்கு ஒரு மீனிங் இருக்கணும். ஆக்சுவலி என்னோட வீடு டியான்வா சிட்டி கிடையாது. என்னோட வீடு அப்படின்றது நான் பிறந்த இடம். என்னோட அப்பா எங்க இறந்து போனாங்களோ அதுதான் என்னோட வீடு. என் அம்மா என் கூட எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்களோ அதுதான் என்னோட வீடு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, எங்களோட வீட்டு பக்கத்துல ஒரு ஆறு ஓடிட்டு இருக்கும். என்னோட அம்மா கிட்ட நான் சொன்னேன், நாளைக்கு நான் உங்களுக்கு தலைவாரி விடுவேன், அதுவும் அந்த ஆத்துல தண்ணி போகும்ல, அந்த தண்ணியோட ரிஃப்ளெக்ஷனை பார்த்து உங்களுக்கு தலைவாரி விடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனா அடுத்த நாள் எங்க அம்மா என்கிட்ட இல்ல, எங்களை விட்டு போயிருந்தாங்க. அடுத்த நாளே நானும் என் அப்பாவும் அங்க இருந்து கிளம்பி வந்துட்டோம். ஆனா எங்க அப்பா இறந்து போகும்போது கூட தன்னோட வீட்டுல தான் இறந்து போகணும் அப்படின்றதுக்காக கூசு சிட்டிக்கு போயிருக்காங்க. சோ என்னைக்கா இருந்தாலும் அதுதான் என்னோட வீடு, கூசு சிட்டி தான் என்னோட வீடு அப்படின்னு சொல்றாங்களா. இது ரொம்பவே எமோஷனலா இருக்குது. ஏன்னா ஈடிங்ஷி அண்ட் ஷி ரெண்டு பேருக்குமே கூசு சிட்டில ஒரு வீட்டுல அவங்க ஃபேமிலியா ஒன்னா இருக்கணும். இது மட்டும் தான் அவங்களோட ஒரே ஒரு ஆசை. பணவி பதவி அது இது எதுவுமே அவங்களோட ஆசை கிடையாது. எங்களை சந்தோஷமா இருக்க விடுங்களா, அது மட்டும் தான் அவங்களோட ஆசை. ஆனா அது ரெண்டு பேருக்குமே கிடைக்காம போயிடுச்சு. இங்க கட் பண்ணா 3 நாள் ஆயிடுச்சு. ஆனுவல் ஃப்ளோரா ஃபங்க்ஷன் வந்துருச்சு. அங்க ஹீரோவும் சாங்லியானும் கிளம்பி போயிருக்காங்க. அப்போ சாங்லியான் சொல்றாங்க, அவங்க 2 பேர் இருக்கானுங்கல்ல, அவனுங்களை நல்லா பாத்துக்கோ, இவனுங்களை தான் டியன் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க வந்திருக்கிறதுலே கொஞ்சம் நம்ம கூட ஈக்குவலா இருக்குது அப்படின்னு பார்த்தா அவனுங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போது மேல சிங்காவும் ஆனு உட்கார்ந்து பேசுறாங்க. கடைசியா ஆன் ஊருக்கு வந்தாச்சு. சிங்காவும் ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம மீட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனு ஆனா நிறைய விஷயங்கள் மாறவே இல்ல, எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குன்னு. அப்போதான் ஆன் ஹீரோவை பாக்குறாங்க. இவனை பார்க்கும் போது எனக்கு வேற ஒரு ஆள் ஞாபகம் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா உன்னோட பொண்ணு எங்கடா அப்படின்னு கேக்குறாங்களா. சிங்காவும் அவளை பத்தி மட்டும் கேட்கவே கேட்காது, அவளுக்கு இந்த மாதிரி செலிப்ரேஷன்ல எல்லாம் ஒரு ஈடுபாடு கிடையாது, பையன் மாதிரி தான் சுத்திட்டு திரியறா. அது மட்டும் இல்லாம மார்ஷியல் ஆர்ட்ஸ் பத்தி மறுபடியும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறா. என்னால அவளை அடக்கி வைக்கவே முடியலடா அப்படின்றாங்க. இப்படியே இவங்க பேசிட்டு இருக்கும் போது ரூபியும் அந்த ஃபங்க்ஷனுக்கு வராங்களா. அதை ஹீரோவும் சாங்லியானு பாத்துட்டாங்க. இந்த அறிவில்லாதவே எங்க போய் தொலைஞ்சான், ரூபி வந்தாச்சு, இவன் எங்க போயிட்டான் அப்படின்னு தேடுறாங்களா. சாங்லியான் கேக்குறாங்க, நான் நினைச்சு கூட பாக்கல ஊஜியோட கல்யாணத்துல உனக்கு இவ்ளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கும்னு. ஹீரோவும் அவனோட கல்யாணத்துல மட்டும் இல்ல உன்னோட கல்யாணத்துலயும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆமா அந்த பொண்ணு ரூபிக்கு லெட்டர் எழுதுறாளா என்ன அப்படின்னு சாங்லியானுக்கு வெக்கம் வந்துடும். அதனால அமைதியா நிக்கிறாங்க. இந்த பக்கம் டியூன் பிரதர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுமே ரூபியை நோட் பண்ணிடுறாங்க. இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்ரோச் பண்றதுக்காக போறாங்களா. சாங்லியானுக்கு ஐயோ ஊஜிக்கு முன்னாடி இவனுங்க அவளை கரெக்ட் பண்ணிட கூடாது அப்படின்னு இருக்கு. அதனால பாலிடிங் சொல்லி கொடுத்திருப்பாங்கல்ல ஆட்டம் டெக்னிக், அதை வச்சுட்டு டியூன் பிரதர்ஸ் அட்டாக் பண்றதுக்காக போறாங்க. ஆனா டியூன் பிரதர்ஸ்க்குமே நிறைய மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரியும்ல, அதனால அவனுங்க அதை கையில ரொம்ப ஈஸியா எடுத்துட்டாங்க. அப்படியே திரும்பி பார்த்தா சாங்லியான் ஏய் ஒளிஞ்சுக்கோ அங்க பாக்காத அப்படின்னு திரும்பி நிக்கிறாங்களா. ஹீரோவும் நான் ஒன்னும் அவங்கள பாக்கலையே அப்படின்ற மாதிரி அமைதியா நின்னுட்டாங்க. இது எல்லாத்தையும் மேல இருந்து சிங்காவும் ஆனும் பாத்துட்டு இருக்காங்களா. ஆன் சிரிச்சுட்டு அந்த சாங்லியான் பையன் தானே ஜெயசிட்டியோட மொத ஸ்டூடெண்ட் அப்படின்னு கேக்குறாங்க. சிங்காவும் ஆமா அவன் இங்க வரும்போது ரோபோட் மாதிரி இருந்தான், ஆனா லாஸ்ட் அவன் ஒரு வேலைக்காக வெளியில போயிருந்தான். அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் அவன் மனுஷன் மாதிரியே பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். பாரு இப்ப ஒரு பொண்ணுக்காக சண்டெல்லாம் போட்டுட்டு இருக்கான். இது பாக்குறதுக்கே எனக்கு டிஃபரெண்டா இருக்கு. இவன் இந்த மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாது தெரியுமா அப்படின்னு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்களா. அந்த நேரத்துல இந்த டியூன் பிரதர்ஸ் இருக்காங்களே, அவங்க சாங்லியான நோட் பண்ணிடுறாங்க. எங்க கூட சண்டை போடுறதுக்காக ட்ரை பண்றியா சாங்லியான், நீ என்ன ட்ரை பண்ற அப்படின்னு டைரக்டா வந்து கேக்குறாங்க. சாங்லியானும் என்னடா அப்படின்னு கேக்குறாங்களா. டியூன் பிரதர்ஸும் உன்னோட சீக்ரெட் வெப்பன் டெக்னிக்கை நாங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், சண்டை போடலாமா அப்படின்னு கேட்க சாங்லியானும் சண்டை போடலாமே அப்படின்னு ரெடியா இருக்காங்க. அந்த நேரத்துல மேல இருந்து ஒரு சத்தம் கேக்குது, என்னோட சீனியரை அட்டாக் பண்ணாதீங்கடா அப்படின்னு. யாரா இருக்கும் அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஊஜி தான். ஆனா என்ன ஊஜி வரும்போது பியூட்டிஃபுல் டே டெக்னிக் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே சிங்காவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. பாரு மாஸ்டர் ஸ்டூடெண்ட் ஒரே மாதிரி தான் இருக்காங்க, என்னோட எல்லா ஃபிளவர் பெட்டல்ஸையுமே 2 பேரும் நாசம் பண்றதே குறிக்கோளா வச்சிருப்பானுங்க போல அப்படின்னு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. ஆனா ஊஜி கீழே இறங்கி வந்து நின்னதுக்கு அப்புறமா அவங்களோட ஸ்வாட அவங்களாலேயே பேலன்ஸ் பண்ண முடியல. அந்த ஸ்வாட் யாரையாவது ஒரு ஆளை குத்தணும் அப்படின்னு ரெடியா இருந்துட்டு இருக்கு. ஊஜியும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அவங்களால பிடிக்கவே முடியல ஒழுங்கா. இந்த பக்கம் ஆன் சொல்றாங்க, டியூன் பிரதர்ஸ் இங்க செத்து போனாங்க அப்படின்னா இது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடும்னு. சிங்காவும் டியூன் பிரதர்ஸ் மட்டும் கிடையாது, இந்த ஃபங்க்ஷன்ல யாருமே செத்து போக போறது கிடையாது, இவனுங்களை நான் சும்மா விட மாட்டேன், ஏதாவது சண்டை ஆரம்பிச்சானுங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஊஜியும் என்னால என்னோட ஸ்வாட கண்ட்ரோல் பண்ண முடியல, யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரூபி நடுவுக்குள்ள போறாங்க. அவங்கள பார்த்த உடனே ஊஜிக்கு மெய் மறந்து போயிடும்.
ரூபி அவளோட இலை டெக்னிக்கை யூஸ் பண்றாங்க. ஆக்சுவலி ரூபி வந்துட்டு டான்ஸ் தான் மார்ஷல் ஆர்ட்ஸா யூஸ் பண்றாங்க. ஏன்னா அவங்களால வாள் எடுத்தெல்லாம் சண்டை போட முடியாது, பெரிய பெரிய மார்ஷல் ஆர்ட்ஸ் வித்தைகளை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கு. சோ டான்ஸை வச்சு எப்படி மார்ஷல் ஆர்ட்ஸ் பண்றது, எப்படி அவங்களோட இன்னர் எனர்ஜியை யூஸ் பண்றது அப்படின்றத கத்துக்கிட்டு அதை மட்டும் தான் பெர்ஃபார்ம் பண்றாங்க. இப்போ ஊஜி கிட்ட வந்துட்டு உன்னோட வாள் ரொம்ப அழகா இருக்கு, நான் சொல்ற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணி என்ன ஃபாலோ பண்ணி கண்டிப்பா உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு அவங்களோட டான்ஸை சொல்லி கொடுக்குறாங்க. அதை மேல இருந்து பார்த்துட்டு ஆனு இது ரொம்ப அழகா இருக்கு, இந்த பொண்ணு ரொம்ப அழகா டான்ஸ் ஆடுறா, மியூசிக் மட்டும் இருந்துச்சுன்னா செமையா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல நம்ம ஹீரோ மியூசிக் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனு இப்ப எனக்கு ஒண்ணு பண்ணணும் போல இருக்கு அப்படின்னு நேரா எழுந்திருச்சு போயிட்டு ஃப்ளூட் வாசிக்கிறதுக்காக நின்னுட்டு இருக்காங்களா. ஹீரோ மியூசிக்க ஸ்டாப் பண்ணிட்டு ஆனு பாக்குறாங்க. ஆனு என்ன கண்டுக்காத, நீ மியூசிக் போடு, நான் இதுக்கு அழகு சேர்க்க போறேன், இந்த இடமே இன்னைக்கு ஜொலி ஜொலிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஊஜியும் ரூபியும் டான்ஸ் ஆட ஹீரோவும் ஆனு மியூசிக் போட்டுக்கிட்டு இருக்காங்க. சாங்லியானுக்கு இந்த இடத்தை பார்த்த உடனே ஆன்ஷி சொன்னாங்கல்ல போயம், அதுதான் ஞாபகம் வருது. அதனால மேல ஏறி நின்னுட்டு ஆன்ஷி கடைசியா சொல்லிருப்பாங்கல்ல, நான் இந்த உலகத்துல அதை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், இதை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், இந்த உலகத்தையே சுத்தி பார்க்காம என்னோட வீட்டுக்கு நான் திரும்ப போக மாட்டேன்னு அந்த போயம சொல்றாங்க. அந்த இடமே அழகா ஜொலி ஜொலிக்குது. ரோஸ் பெட்டல்ஸ் அங்க இருந்து கீழே விழ ஆரம்பிக்குது. கடைசியா ஊஜியால அவங்களோட ஸ்வாட கண்ட்ரோல் பண்ண முடியுதா? சோ எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா ரூபிய திரும்பி பார்த்து என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ், கடைசியா நம்ம திரும்பவும் மீட் பண்ணிட்டோன்னு இதை கேட்ட உடனே சாங்லியானும் ஹீரோவும் தலையில அடிச்சுக்கிறாங்க. ரொம்ப கேவலமா ஃபிளர்ட் பண்றானேன்னு ஹீரோவும் ரொம்ப மொக்கையா வேற ஃபிளர்ட் பண்றான் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஆன் டக்குன்னு திரும்பி பாக்குறாங்க. யாரோ ஒரு ஆள் எங்க இருந்தோ வர மாதிரி தெரியுதா, என்னோட பழைய ஃப்ரெண்ட் வராங்க, அதுக்கு முன்னாடி நான் இங்க இருந்து கிளம்பி ஆகணும், சிங்கா என்னோட பேக தூக்கி போட அப்படின்றாங்க. சிங்கா பேக தூக்கி போட்ட உடனே அதுல இருந்து நிறைய புக்ஸ் ஆன் வெளியில எடுத்துட்டு ஜயசிட்டியோட ஸ்டூடெண்ட்ஸ் நான் பாத்திருக்கேன், அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்காம போனா எப்படி இருக்கும், ரூபி உன்னோட டான்ஸ் நான் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதை எப்படி இம்ப்ரூவ் பண்றது அப்படின்றதுக்கான டீடைல்ஸ் இதுல இருக்கு, உன்னோட நோயை என்னால சரி பண்ண முடியாது, ஆனா எப்படி உன்னோட மார்ஷல் ஆர்ட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற டீடைல்ஸ் இதுல இருக்கு, சோ இத பார்த்து கத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஊஜிய திரும்பி பார்த்து உன்னோட மார்ஷல் ஆர்ட்ஸ் எனர்ஜி ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஆனா பொண்ணுங்க கிட்ட எப்படி பேசணும் அப்படின்ற விஷயம் உனக்கு தெரியலையே, இந்த புக்க படி, இதுல அதுக்கான ரகசியங்கள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஊஜிக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறமா சாங்லியான் கிட்ட வந்துட்டு நீயும் உன்னோட மாஸ்டர் மாதிரியே தான், உனக்கும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு, ஆனா ஒயினை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் உனக்கு இருக்கு, இதப்படி உனக்கு ஒயினை பத்தி நிறைய விஷயங்கள் தெரியும் அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்புறமா ஹீரோ திரும்பி பார்த்து உனக்கு என்ன வேணும் அப்படின்றது எனக்கு தெரியும், உனக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் தெரியாம இருக்கலாம், ஆனா உனக்கு பறக்கிற சக்தி இருக்கு, அது மட்டும் இல்லாம நீ மார்ஷல் ஆர்ட்ஸ் ஒரு காலத்துல யூஸ் பண்ணிருக்க அப்படின்றது எனக்கு தெரியும், சோ இது உனக்கு உன்னோட மார்ஷல் ஆர்ட்ஸ் எனர்ஜியை கல்டிவேட் பண்றதுக்கு யூஸ் ஆகும், இதுக்கு நான் என்ன நேமுமே வைக்கல, ஏன்னா நானே பர்சனலா எழுதின புக் இது, இதை என்னால கம்ப்ளீட் பண்ணவும் முடியல, சோ இதை எப்படி கம்ப்ளீட் பண்றது, இதுக்கு என்ன நேம் வைக்கிறது அப்படின்னு உனக்கு ஏதாவது ஐடியா வந்துச்சுன்னா இதுல ஆட் பண்ணிக்கோ, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, சோ நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்ப போறாங்களா. லிகானி வந்துட்டு ஏய் நான் இப்பதான் வந்திருக்கேன், அதுக்குள்ள என்ன பார்க்காம கிளம்புறியான்னு, ஆனு உன்னை பார்க்காம இருக்கதே ரொம்ப சந்தோஷம், நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தரை பத்தி ஒருத்தர் மனசுல நினைச்சிட்டு இருந்தா போதும், பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு தெரிச்சு ஓடி போயிட்டாங்க. லிகானியும் என்ன பார்த்தா உனக்கு என்ன அவ்வளவு பயமா இருக்கா அப்படின்னு கேட்க, ஆனு நீ என்ன நினைக்கிறோமோ நினைச்சுக்கோ, நான் கிளம்புறப்ப அப்படின்னு ஓடி போயிடுறாங்க. லிகானியும் முட்டாள் அப்படின்னு திட்டிக்கிட்டே பின்னாடி திரும்பி பாக்குறாங்க. ஊஜி உடனே கடகடன்னு ஓடி போய் சாங்லியானுக்கும் ஹீரோக்கும் பின்னாடி ஒளிஞ்சு நிக்கிறாங்களா. லிகானி திரும்பி பார்த்த உடனே சாங்லியானும் ஹீரோவும் தள்ளி போய் ஊஜி இங்கதான் இருக்கான் அப்படின்னு போட்டு கொடுத்துட்டாங்க. லிகானி நேரா ஊஜி கிட்ட வராங்களா. ஊஜி ரொம்ப பயந்து போயிடுறான். லிகானி சொல்றாங்க உன்னோட ஸ்பாட் டெக்னிக்க நான் மலை மேல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு. ஊஜிக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு. நீங்க என்ன காம்ப்ளிமெண்ட் பண்றீங்களா, நீங்க என்ன பெருமையா பேசுறீங்களான்னு. அதுக்கு லிகானியும் ஆனா அதுக்காக நான் உன்ன மலை மேல இருந்து கீழே இறங்கி வர சொன்னேனாடா, எதுக்காகடா கீழே இறங்கி வந்த அப்படின்னு ஒரு அடி போட்டு அங்க இருந்து இழுத்துட்டு போறாங்க. அதை பாக்குறதுக்கு செம்ம காமெடியா இருக்கு. அதுக்கப்புறமா ஊஜி லிகானி கூட நடந்து போயிட்டு இருக்கும் போது அந்த ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. லிகானி கேக்குறாங்க நீ ஒரு பொண்ணை பார்த்து வளைஞ்சிட்டு இருந்ததை நான் பார்த்தேன், அந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு. ஊஜியும் ஆமா எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்களா. லிகானியும் ஏன் அப்படின்னு கேக்குறதுக்கு அவ ரொம்ப அழகா இருக்கான்னு. இதை கேட்டோடனே லிகானிக்கு கோவம் வந்துருச்சு. அழகு மட்டும் முக்கியம் கிடையாது, உனக்கு அவ அழகா இருக்கா அப்படின்றதுனால மட்டும் பிடிச்சிருக்கான்னு. ஊஜியும் அது மட்டும் ரீசன் கிடையாது, நம்ம ஒரு பொண்ணை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த உடனே அவங்களை பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்கு நிறைய ரீசன் இருக்கும். எனக்கு ஹீரோயினையும் தான் பார்த்த உடனே பிடிச்சிருந்துச்சு, ஆனா அதுக்காக நான் அவளை லவ் பண்றேன் அப்படின்றது கிடையாது, ஜஸ்ட் அவளை பிடிச்சிருந்துச்சு அவ்வளவுதான். ஆனா ரூபியை பார்க்கும்போது அப்படி கிடையாது. ரூபியை பார்த்த உடனே என்னோட வயிறுல பட்டர்ஃபிளை எல்லாம் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அது ஒரு தனி ஃபீலிங்ஸ், இவதான் அப்படின்னு நமக்கு தெரியும். அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது அப்படின்றது எனக்கு தெரியலன்னு சொல்றாங்களா. உடனே லிகானி ஜூனியரை பத்தி யோசிச்சு பாக்குறாங்க. ஏன்னா ஜூனியருமே அதே மாதிரி தான் லிகானியா நீ ரொம்ப அழகா
இருக்க, எனக்கு உன்னை பார்க்கும்போது எப்படி ஃபீலிங்ஸ் வருது அப்படின்றதே எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா எக்ஸ்பிரஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. அதே மாதிரியே அழகா இருக்கவங்க போய் சொல்லுவாங்க, சீட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அத ஊஜி கிட்ட சொல்றாங்களா. ஊஜியும் அந்த மாதிரிலாம் கிடையாது, அழகு ஒன்னும் ஆபத்து கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. லிஹானியும் நான் ஒருத்தவங்க கிட்ட சொல்லியிருக்கேன், உன்ன 3 வருஷத்துக்குள்ள ஒரு பெரிய மார்ஷல் ஆர்ட்ஸ் வீரனாக்குவே அப்படின்னு, அதனால உனக்கு 2 மாசம் டைம் கொடுக்குறேன், 2 மாசத்துக்குள்ளாடி வந்து என்ன சேலஞ்ச் பண்ணு, நம்ம 2 பேருக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் இருக்குல்ல, அது 2 மாசத்துல நீ நிறைவேற்றி ஆகணும் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஊஜியும் பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ தனியா இருந்து அந்த புக்கை பார்த்துட்டு இருக்காங்களா. அப்ப சிங்கா போயிட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்க ஹீரோ சொல்றாங்க, இந்த புக்ல எப்படி மார்ஷல் ஆர்ட்ஸ் எனர்ஜியை திரும்ப கல்டிவேட் அப்படின்றதுக்கான வழிமுறைகள் இருக்குன்னு. சிங்காவும் இது ரொம்ப நல்ல விஷயம், உன்னால திரும்ப உன்னோட மார்ஷல் ஆர்ட்ஸ் எனர்ஜியை ஒண்ணு சேர்க்க முடியும், ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாத, ஆன் இந்த புக்கை முழுசா முடிக்கல, அதனால நீ தான் இதுக்கான முடிவு எப்படி இருக்கும் அப்படின்றத டிசைட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம இது உன்னோட உயிருக்கே ஆபத்தா கூட முடியலாம்னு. அதுக்கு ஹீரோவும் ஆல்ரெடி நான் 3 வருஷம் என்னோட ஹோட்டல்ல தனியா உட்கார்ந்து என்னோட டைமை நிறையவே வேஸ்ட் பண்ணிட்டேன், சோ இதை ட்ரை பண்ணி பாக்குறதுல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாதுன்னு. சிங்காவும் உனக்கு நான் துணையா இருப்பேன், உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா என்கிட்ட கேளுன்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல ஹீரோயின் ஓடி வந்து அப்பா ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேக்குறதுக்கு சிங்காவும் உன்னை எப்பவுமே நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் சீக்கிரமா வரணும் அப்படின்னு, ஆனா ஒரு தடவையாவது நான் சொல்றது நீ கேக்குறியான்னு. ஹீரோயினும் அப்பா என்ன திட்டாதீங்கப்பா, ஆன் அங்கிள் வந்திருந்தாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன், எனக்காக ஏதாவது புக் அவங்க கொடுத்துட்டு போனாங்களான்னு கேட்க சிங்காவும் அவன் வந்துட்டு உனக்கு புக் கொடுக்காமலா போவான், இந்த புக் இருக்கு பாரு அப்படின்னு கொடுக்குறாங்க. அதுல நிறைய ஈட்டி வித்தைகள் இருக்குமா, அதெல்லாத்தையும் பார்த்துட்டு ஹாப்பியா இருக்காங்க. சிங்கா ஹீரோட காதுல வந்து சொல்றாங்க, அவளோட அப்பா தான் இந்த உலகத்திலே பெரிய ஈட்டி வீரன், ஆனா என்கிட்ட இருந்து அந்த லூசு ஒன்னையும் கத்துக்காது, பாரு புக்குக்கு பின்னாடி எப்படி அலையுது அப்படின்னு அவங்களோட பொண்ணை கிண்டல் பண்றாங்க. ஹீரோயின் கேட்டுடும் அப்பா அப்படின்றாங்க. ஹீரோக்கு சிரிப்பு வந்துருச்சு. இங்க கட் பண்ணா ஊசாங் சிட்டியை காமிக்கிறாங்க. ஆக்சுவலி சாங் வந்துட்டு ஊசாங் கிட்ட ஆல்ரெடி சொல்லிருப்பாங்கல்ல, நம்மளோட சிட்டில லீடரை மாத்துறதுக்காக நிறைய பேர் ட்ரை பண்றாங்க, சோ நீ தான் அடுத்த லீடரா இருக்கணும் அப்படின்னு. அதுதான் நடக்க போகுது. இப்ப 5 பேர் வந்துட்டு ஒன்னெல்லாம் இனி லீடரா வச்சிருக்க முடியாது, ஜயஸ் சிட்டியை எதிர்த்து உன்னால சண்டை போட்டு ஜெயிக்க முடியல, இன்னைக்கு கடைசியா லிஹானி கிட்ட இருந்து நீ தோத்துட்டு தானே வந்திருக்க, உன்ன மாதிரி ஒரு லீடரை எங்களால வைக்க முடியாது, அதனால நாங்க வேற ஒருத்தனை டிசைட் பண்ணிருக்கோம் அப்படின்னு இனி ஒருத்தனை கொண்டு வராங்க. சாங் சொல்றாங்க, நீங்க சொல்றது உண்மைதான், நான் லிஹானி கிட்ட தோத்து போயிட்டேன், நானே லீடரா இருக்கிறதுக்கு தகுதி கிடையாதுன்னு எனக்கு தெரியும், ஆனா அதுக்காக இவனை என்னால லீடர் ஆக்க முடியாது, இவனாலையுமே லிஹானிய ஜெயிக்க முடியாதுன்னு. அந்த 5 பேரும் எப்படி முடியாது நீ சொல்ற அப்படின்னு கேக்குறதுக்கு சாங் சொல்றாங்க, எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான், அவனை ஃபர்ஸ்ட் இவனை ஜெயிச்சு காட்ட சொல்றேங்க, அதுக்கப்புறமா நான் இந்த இடத்த அவனுக்கு கொடுக்கணுமா வேண்டாமா அப்படின்னு டிசைட் பண்றேன். ஊசாங் அந்த ஒருத்தனை எதிர்த்து சண்டை போடுறாங்க, ஊசாங் தான் ஆட்டோமேட்டிக்கா ஜெயிக்கிறாங்க. இதை பார்த்த உடனே அந்த 5 பேருமே இவன் தோத்து போயிருக்கலாம், இருந்தாலும் அடுத்த லீடர் நீ கிடையாது, அடுத்த லீடர் யாரா இருப்பாங்க அப்படிங்கறத நாங்க டிசைட் பண்ணிட்டு திரும்ப வருவோம்னு சொல்றாங்க. சாங்கும் அதெல்லாம் தேவையே கிடையாது, ஆல்ரெடி அடுத்த லீடர் யாரு அப்படின்றத நான் டிசைட் பண்ணிட்டேன்னு ஊசாங்க கை காமிக்கிறாங்களா. அந்த 5 பேரும் இல்ல முடியாது, ஒரு சின்ன பையனை எப்படி ஒரு சிட்டியோட லீடரா மாத்த முடியும், எங்களால முடியாதுன்னு சொல்றாங்க. ஊசாங்கும் அதையே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சாங் எழுமுங்க, நான் வந்து அந்த லீடர் சீட்ல உட்கார்றேன் அப்படின்னு போய் ஜம்முன்னு உட்கார்ந்துட்டு யாரெல்லாம் இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கீங்கன்னு கேட்க அந்த 5 பேருமே நாங்க யாருமே ஒத்துக்க மாட்டோம்னு சொல்றாங்களா. உடனே ஊசாங் அவனோட ஊசாங் பாக்ஸ் ஓபன் பண்றான், அதுல இருக்கக்கூடிய வாளை எடுத்து 5 பேர் முன்னாடியுமே நிக்க வச்சுட்டு இப்ப சொல்லுங்க யாரெல்லாம் என்ன லீடரா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க அப்படின்னு. உடனே 5 பேருமே ஓகே ஓகே நீயே லீடர் ஆயிரு அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இது செம காமெடியா இருக்கு. ஊசாங் சிட்டியோட லீடர் இந்த சின்ன பையன் ஊசாங் தான். இப்படியே 2 மாசம் ஓடி போயிடுச்சு. ஊஜி லிஹானி கூட சண்டை போட வேண்டிய நாளும் வந்துருச்சு. இப்போ லிஹானி கிட்ட போய் நிக்கிறான், நான் 3 ஸ்ட்ரைக்குக்கு ரெடி ஆயிருக்கேன், இன்னைக்கு நம்ம சண்டை போடலாமான்னு. லிஹானியும் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல நம்மளோட கண்டிஷன் என்ன அப்படின்றது, நான் உன்னை 3 தடவை நான் அடிப்பேன், அந்த 3 தடவையுமே நீ தடுத்து நிறுத்தணும்னு. ஊஜியும் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு, என்னோட ஃபர்ஸ்ட் டெக்னிக்கா நான் யூஸ் பண்ண போறது லிஹானி மாஸ்டர் எனக்கு சொல்லி கொடுத்த பியூட்டிஃபுல் டே அப்படின்னு டிங் ஸ்வாட யூஸ் பண்ணி பியூட்டிஃபுல் டே பெர்ஃபார்ம் பண்றதுக்காக நிறைய பெட்டல்ஸ் அவங்களோட வால் பக்கம் இழுக்குறாங்களா. இது எல்லாத்தையும் கீழே இருந்து ஜயஸ் சிட்டில எல்லாரும் பாத்துக்கிட்டு தானே இருப்பாங்க. அப்போ ஹீரோ சொல்றாங்க, அந்த லூசு பையன் மலையில இருந்து கீழே இறங்கி வந்து லிஹானி கூட சண்டை போடுறதுக்கு சேலஞ்ச் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன்னு. சிங்காவும் நம்ம இதை பாக்குறத மிஸ் பண்ணிடவே கூடாது, ஒருவேளை அவனோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணி இருந்திருக்கலாம்னு. சாங்லியானும் ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான், வாங்க அவனை போய் பார்க்கலாம் அப்படின்னு 3 பேருமே சேர்ந்து அந்த சண்டையை பாக்குறதுக்காக கிளம்பி போறாங்க. இந்த பக்கம் லிஹானி அவங்களோட வாளை எடுத்து ஒரு ஸ்ட்ரைக் பண்றாங்க, ஊஜி அதை தடுத்து நிறுத்திடுறாங்க. இருந்தாலும் கொஞ்சம் அவங்களோட உடம்புல இருக்கக்கூடிய எனர்ஜி எல்லாமே லோ ஆயிடுச்சு. ஊஜி கேக்குறாங்க, மாஸ்டர் நான் சக்சஸ் ஆயிட்டேனான்னு. லிஹானி சொல்றாங்க, நீ ஃபுல்லா ஒன்னும் சக்சஸ் ஆகல, இருந்தாலும் ஓகே பரவாயில்ல, இதனா ஓகே அப்படின்னு விட்டுடுறேன், ஆனா அடுத்த 2 ஸ்ட்ரைக் உன்னால பண்ண முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியலன்னு சொல்றாங்க. ஊஜி எனக்கு இருக்கக்கூடியது இந்த ஒரே ஒரு சான்ஸ் தான், நான் கண்டிப்பா இதை யூஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு. ஷாபு வால் என்கிட்ட திரும்பி வா அப்படின்னு அவங்களோட மார்ஷல் ஆர்ட்ஸ் எனர்ஜியை யூஸ் பண்றாங்க.
லிகானி எந்த இடத்துல ஷாபுவால சொருகி வச்சிருந்தாங்களோ அந்த இடத்துல இருந்து ஷாபுவால் பறந்து நெருப்பு மாதிரி எரிஞ்சுக்கிட்டே ஊஜி கிட்ட வருது. இத ரூபி, ஹீரோயின், ஹீரோ, சிங்கா, டாங்லியான் எல்லாருமே பாக்குறாங்களா. பரவாயில்லையே, ஊஜியால மறுபடியும் அவனோட வாளை எடுக்க முடிஞ்சிருக்கே அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. சிங்கா சொல்றாங்க கடைசியா அவன் அவனோட வாள் கூட கனெக்ஷன் வச்சுக்கிட்டான். உங்களோட ஃப்ரெண்டு இப்போ கேர் ஃப்ரீ ஸ்டேஜுக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்களா. ஹீரோவுக்கும் டாங்லியானுக்கும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. இப்ப ஊஜி ரெண்டு கையிலயுமே வாள் வச்சிட்டு இருக்கான். ஒரு கையில அவனோட ஷாபு வாளை வச்சுட்டு இது என்னோட மாஸ்டர் ஹாங் சொல்லி கொடுத்த ஃபயர் ஃபியூஷன் டெக்னிக்கை வச்சு நான் யூஸ் பண்ண போறேன். இனி ஒரு கையில வச்சிருக்க ஸ்வாட வச்சுட்டு என்னோட லிகானி மாஸ்டர் எனக்கு சொல்லி கொடுத்த கோல்டு ஸ்வாட் டெக்னிக்கா யூஸ் பண்ண போறேன். சோ நான் ரெண்டு கையுமே ஒரே நேரத்துல யூஸ் பண்றதுனால இதுக்கு நான் 2 hand ஸ்வாட் டெக்னிக் அப்படின்னு நேம் வச்சிருக்கேன்னு ரெண்டு வாளையுமே யூஸ் பண்றாங்க. லிகானியும் நீ இந்த மாதிரி டெக்னிக் காமிக்கிற அப்படின்னா என்னோட டெக்னிக்கை நான் உனக்கு காட்ட வேண்டாமா? இந்த டெக்னிக்கோட நேம் ஆஸ்தட்டிக் தண்டர் அப்படின்னு ஒரு இடி முழங்கக்கூடிய டெக்னிக்கை யூஸ் பண்றாங்க. ஒரே ஒரு ஸ்ட்ரைக் தான் போடுறாங்க. ஆனா ஊஜி அதை தடுத்து நிறுத்திடுறாங்க. ஆனாலும் அதோட எஃபெக்ட் கொஞ்சமா ஊஜியோட உடம்புக்குள்ள போயிருக்கு. லிகானி சொல்றாங்க பரவாயில்ல, உன்னால இந்த தடவை ரெண்டு டெக்னிக்கை யூஸ் பண்ணி என்னோட ஸ்ட்ரைக்கை டிபெண்ட் பண்ண முடிஞ்சிருக்கு. இது ஒண்ணும் மோசம் கிடையாது. ஆனா இன்னைக்கு நீ ரொம்ப வீக்கா இருக்கு. சோ நம்ம இன்னைக்கு இதை முடிச்சுக்கலாம். ஏன்னா மூணாவது ஸ்ட்ரைக் உன்னால கண்டிப்பா பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்களா. ஊஜி உடனே பெருமூச்சு விட்டுட்டு ரெண்டு வாளையுமே நிறுத்தி வச்சுட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு குச்சி எடுத்துட்டு லிகானி பக்கத்துல வராங்க. லிகானிக்கு நர்வஸ் ஆயிடுச்சு. இது என்னது அப்படின்னு கேக்குறாங்களா. ஊஜி சொல்றாங்க இது என்னோட மூணாவது டெக்னிக். என் அக்கா எனக்கு இதை சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு அந்த குச்சியை வச்சு எப்படி லிகானி சொல்லி கொடுத்திருப்பாங்களோ அதை அப்படியே பெர்ஃபார்ம் பண்றாங்களா. லிகானியோட கண்ணெல்லாம் கலங்கி போயிடுச்சு. அவங்களோட மாஸ்க ரிமூவ் பண்றாங்க. ஊஜிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. இத ஹீரோ, சிங்கா, டாங்லியான் 3 பேருமே பாக்குறாங்க. லிகானி கேக்குறாங்க ஊஜி உனக்கு இது முன்னாடியே தெரியுமான்னு. ஊஜியும் ஆமா அப்படின்னு தலையாட்டுறாங்களா. லிகானியும் அழுமூஞ்சி எப்பவுமே அழுதுகிட்டே இருக்காதடா, நீ நிறையவே கஷ்டப்பட்டுட்டல, இத்தனை வருஷமா நான் உன்னை தனியா விட்டுட்டு அப்படின்னு நீ ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பல அப்படின்னு கேக்குறாங்க. ஊஜியும் இல்லக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீரை தொடச்சிட்டே இருக்காங்க. ரெண்டு பேருமே செம்ம ஹாப்பியா சந்தோஷத்துல அழுதுட்டு இருக்காங்க. இது பார்க்கவே ரொம்ப எமோஷனலா இருக்கு. லிகானி கடைசியா தன்னோட தம்பி தனக்கு கிடைச்சிட்டாங்க அப்படின்னு ஹாப்பியா இருக்காங்க. ஊஜி அவங்களோட அக்காவை பார்க்க முடிஞ்சதுன்னு ஹாப்பியா இருக்காங்க. ரெண்டு பேருமே ஆனந்த கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காங்க. இத பாத்துட்டு இருக்கக்கூடிய சிங்கா, நம்ம ஹீரோ, டாங்லியான் 3 பேருமே அவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு கீழே போயிடுறாங்களா. டாங்லியானுக்கு தான் இங்க நடந்த எதுவுமே புரியல. அதனால இங்க என்ன நடக்குது மாஸ்டர், லிகானி எதுக்காக அந்த மாதிரி பிஹேவ் பண்ணாங்க, எதுக்காக அவங்க அழுறாங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்களா. சிங்கா எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லிகானி சின்ன வயசுலயே ஜய சிட்டிக்கு வந்துட்டா. அவளோட அம்மாவோட நேம் லீ, ஸ்வாட் தம் அப்படின்ற கிளானை சேர்ந்தவங்க. லிகானியோட அப்பாவோட நேம் மிங், லே கிளான சேர்ந்தவங்க. லிகானி அவங்க அப்பாவோட கிளான்ல ஜாயின் பண்ணல, அதுக்கு பதிலா அவங்க அம்மாவோட கிளான்ல தான் ஜாயின் பண்ணாங்க. அதனாலதான் லிகானியோட சர்நேம் அவங்க அம்மா சர்நேம் மாதிரியே லீ அப்படின்னு இருக்கு. ஆனா ஊஜியோட சர்நேம் அவங்க அப்பாவோட சர்நேம் மாதிரி லே அப்படின்னு இருக்கு. சோ அவங்க ரெண்டு பேருமே அக்கா தம்பி அப்படின்னு சொல்றாங்களா. இது கேட்ட உடனே ஹீரோவுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஆக்சுவலி ஹீரோ ரெப்பல அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, ரெப்பலோட தலையை வெட்ட போறாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச உடனே ரெப்பல காப்பாத்துறதுக்காக அவங்களோட ரூம்ல இருந்து வெளியில போயிருப்பாங்க. ஆனா காவலாளிகள் எல்லாருமே தடுத்து நிறுத்துவாங்களா. அங்க ஒரு ஆர்கியூமெண்ட் போயிருக்கும். அந்த நேரத்துல ஹீரோ கிட்ட லிகானியோட அம்மா, அதாவது நம்ம மிங்கோட ஒய்ஃப், வாள் எடுத்துட்டு வந்து சொல்லிருப்பாங்க நீங்க எங்கேயுமே போகாதீங்க, ஏன்னா ரெபல் உங்களை தான் அடுத்த அரசராக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. உங்க மேல அவங்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. சோ இந்த நேரத்துல நீங்க அங்க போக வேண்டாம், உங்களுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன், ரெபல கண்டிப்பா என்னால உயிரோடி கொண்டு வர முடியும், தயவு செஞ்சு என்னோட நியூஸ்க்காக வெயிட் பண்ணுங்க, என்ன நம்புங்க அப்படின்னு. அதனாலதான் ஹீரோ லிகானியோட அம்மாவை, அதாவது நம்ம மிங்கோட ஒய்ஃபை நம்பி இருப்பாங்க. இந்த விஷயத்தை தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ டாங்லியான் கேக்குறாங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் அக்கா தம்பியா ரொம்ப வருஷம் கழிச்சு மீட் பண்ணிருக்காங்களான்னு. சிங்காவும் ஆமான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க, வேற எதுவுமே சொல்லாம. இப்ப டாங்லியான் ஹீரோவை பார்த்துட்டு ஏண்டா எதுக்காக எதுவுமே பேசாம அமைதியா நின்னுட்டு இருக்கேன்னு. அதுக்கு ஹீரோவும் என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்களா. டாங்லியானுக்கு பாவம் ஒண்ணுமே புரியல. இந்த பக்கம் லிகானியும் ஊஜியும் சேர்ந்து உட்கார்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பாவும் அம்மாவும் டீமன் கிளான் டான்சி சிட்டிக்கு உள்ளாடி வரும்போது தடுத்து நிறுத்துறதுக்காக சண்டை போட்டாங்க. அந்த சண்டையில அப்பா இறந்து போயிட்டாங்க, அம்மா மட்டும் தான் உயிரோடு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அம்மா அரசரை பாதுகாக்கிறதுக்காக டீமன் கிளானோட லீடர் ஈடிங் ஷி கூட டைரக்டாவே சண்டை போட்டாங்க. ஆனாலும் தோத்து போயிட்டாங்க. இருந்தாலும் அந்த பிரச்சனை எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா டான்சி சிட்டிக்கு 4 பாதுகாவலர்களை நியமிச்சாங்க. அதுல ஒரு பாதுகாவலரா அம்மாவை செலக்ட் பண்ணாங்க. அம்மாவுக்கு டிராகன் சிம்பிள் கொடுத்தாங்க, அவங்க ஈஸ்ட்ல பாதுகாக்கணும். நம்ம அம்மா ஒரு டிராகன். இத கேட்ட உடனே ஊஜிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இதை பார்க்கவே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்றாங்களா. லிகானி அவங்களோட பெண்டன்ட் எடுத்து காமிச்சு இதுதான் அம்மாவோட பெண்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பெண்டன்ட் நான் இப்ப வரைக்குமே வெறுத்துக்கிட்டு தான் இருந்தேன். ஏன்னா நான் நினைச்சேன் அம்மா இந்த பெண்டன்ட் இல்ல அப்படின்னா உயிரோட
அப்படி இருந்திருப்பாங்க, இந்த பெண்டன் தான் அம்மாவை கொலை பண்ணுச்சு அப்படின்னு. ஆனா அது உண்மை கிடையாது. அம்மா அவங்களாதான் அவங்களோட உயிரை ரிஸ்க் எடுக்கவே செஞ்சாங்க. அதனால நான் இந்த பெண்டன்ட வெறுத்து எதுவும் ஆக போறது கிடையாதுன்னு சொன்ன உடனே ஓஜி சொல்றாங்க, அம்மாவை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. நான் மாஸ்டர் கிட்ட கேட்கும் போது அம்மாவை பத்தி அவங்க சொல்லவே இல்ல. நான் வேற எல்லார்கிட்டயுமே கேட்டுதான் கொஞ்சம் கொஞ்சம் அம்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா எனக்கு ஒரே ஒரு டவுட், எதுக்காக நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே அம்மா என்ன லேக் லேண்ட்ல கொண்டு போய் விட்டுட்டு போயிட்டாங்க, எதுக்காக அம்மா கூட என்ன வளர்க்கவே இல்லை அப்படின்னு கேக்குறாங்களா. இது கேட்ட உடனே லிகானிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. லிகானி சொல்றாங்க, டான்சி சிட்டில நிறைய ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருந்துச்சு, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நீ வளர கூடாது அப்படின்னு நினைச்சாங்க. உனக்கு நிறைய பொறுப்புகளை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சாங்க. நீ ஃப்ரீயா இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் உலகத்தை சுத்தி வரணும்னு நினைச்சாங்க. அதனாலதான் அவங்க அங்க உன்னை கொண்டு போய் விட்டுட்டாங்கன்னு. ஊஜியும் எனக்கு புரியுது, இருந்தாலும் அம்மாக்கு என்ன ஆச்சு, அந்த போருக்கு அப்புறமா என்ன ஆச்சு எனக்கு எதுவுமே தெரியாது, அதனால ப்ளீஸ் எனக்கு சொல்லுவியா அப்படின்னு கேக்குறதுக்கு லிகானி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா டான்சி சிட்டில 4 கார்டியன்ஸ் உருவானாங்க. அதுல ஒண்ணுதான் அம்மா. அம்மா சிட்டிய பாதுகாக்கிறதுக்காக நிறையவே கஷ்டப்பட்டாங்க. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா ஒரு வருஷம் நஞ்சு சிட்டில இருக்கக்கூடிய நிறைய பேர் எதிரிகள் டான்சி சிட்டிக்குள்ளாடி நுழைய ஆரம்பிச்சாங்க. அது என்ன ஏது அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்கும் போதுதான் ரெஃபலோட நேம் அதுல அடிபட்டுச்சு. சோ ரெஃபல் தான் எல்லாத்துக்குமே காரணம், ரெஃபல் தான் எதிரிகளை நாட்டுக்குள்ள விட்டுட்டு இருக்கான் அப்படின்னு ரெஃபல் மேல தேச துரோக பழிய போட்டு அவங்களோட தலைய வெட்டுறதுக்காக அரசர் ஆர்டர் போட்டாங்கன்னு. இது கேட்டோடனே ஊஜிக்கு செம ஷாக் ஆகுது. அவரு அது பண்ணாரா அப்படின்னு கேக்குறதுக்கு லிகானியும் யாருமே அவரு தேச துரோகம் பண்ணிருப்பாரு அப்படின்னு நம்பல. ஆனா ஒரு விஷயம் தான் யாருக்குமே புரியல, அவர் அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு வார்த்தை கூட வாயை திறந்து பேசவே இல்ல. நான் தப்பு பண்ணல, தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு எதை பத்தியுமே பேசவே இல்ல. ரெஃபலோட தலை வெட்டுறதுக்காக ஆர்டர் போட்ட அன்னைக்கு அம்மா அவங்களை காப்பாத்துறதுக்காக போயிருந்தாங்க. அப்ப நீ யாரு அப்படின்னு கேட்கும் போது அம்மாவும் நான் டிராகன், என்னோட கடமையை செய்யறதுக்காக வந்திருக்கேன்னு. அப்போ மன்னர் கேட்டிருப்பாங்க, நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்றது உனக்கு தெரியுமா, நீ ஒருவேளை ரெஃபலை காப்பாத்தணும்னு நினைச்சனா உன்னோட உயிரும் போயிரும், நீ இந்த அரசவையை எதிர்த்து நிக்க போறியான்னு. அதுக்கு மிங்கோட ஒய்ஃபும் ஆமா நான் இதை பண்ணணும்னு நினைக்கிறேன், என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் எதிரா இருக்காங்களா. உடனே அரசர் அவளை பிடிங்க அப்படின்னு ஆர்டர் போடுறாங்க. அங்க ஒரு பெரிய சண்டையே நடக்குது. அந்த சண்டையில லிகானியோட அம்மா தான் வின் பண்றாங்க. அதனால ரெஃபல் கிட்ட திரும்பி ஒரு ஆர்டர் பேப்பரை கொடுக்கறாங்க. தளபதி ஆர்மி எல்லாத்தையுமே ஒண்ணு திரட்டிட்டாங்க, நமக்கு கீழே 30,000 ஆர்மி வீரர்கள் இருக்காங்க, அது மட்டும் இல்லாம 80,000 மக்கள் உங்களுக்காக சண்டை போடுற ரெடியா இருக்காங்க, நீங்க ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, உங்களுக்காக எல்லாருமே பால் எடுத்து சண்டை போடுவாங்க, தயவு செஞ்சு இதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு முட்டி போட்டு கேக்குறாங்களா. அப்பதான் பெரிய யூனிக் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இவன் இன்னும் சாகலையா, பெரிய யூனிக் உயிரோடு தான் இருக்கானு அப்படின்னு எனக்கு செம்ம ஆச்சரியமா போயிடுச்சு. பெரிய யூனிக் சொல்றாங்க, ஸ்வாட் ஹார்ட் டெக்னிக்கோட பெஸ்ட் வாள் வச்சிருக்க கூடியது நீதான், ஆனா அதுக்காக உன்னால இவனை காப்பாத்தி இங்க இருந்து கூட்டிட்டு போக முடியும் நீ நினைக்கிறியா, உன்னால சத்தியமா முடியாது, டான்சி சிட்டில உன்னை விட பலசாலிகள் நிறைய பேர் இருக்காங்கன்னு. லிகானியோட அம்மாவும் என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. அந்த நேரத்துல இம்பீரியல் மாஸ்டர் ஒரு விஷயத்த கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. அத ரூஜின் பார்த்துட்டு என்ன ஆச்சு, நீங்க எதை பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது இம்பீரியல் மாஸ்டர் சொல்றாங்க, என்னால ஒரு ஸ்குவாடோட எனர்ஜியை உணர முடியுது, அது இங்கதான் நம்மள நோக்கி வந்துகிட்டு இருக்கேன்னு. அரசரும் என்ன யாராலையுமே கொல்ல முடியாது, என்ன கொல்ற தைரியம் யாருக்கு இருக்கு, யாரும் ஸ்வாட தூக்கிட்டு இங்க வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க லிகானி வந்து வாழ ரோஜின் முன்னாடி நீட்டிட்டு நிக்கிறாங்க. எல்லாருக்குமே செம்ம ஷாக்கு. பெரிய யூனிக்கும் இம்பீரியல் மாஸ்டரும் சேர்ந்துதான் லிகானிய தடுத்து நிறுத்துறாங்க. ஆனாலும் அவங்களால ரொம்ப ஒண்ணும் தடுத்து நிறுத்த முடியல. ரோஜினும் ஓ ஜய சிட்டியோட 2வது லீடரா, இங்க எதுக்காக வந்திருக்கீங்க, உனக்கு என்ன வேணும், நீ லியோட பொண்ணுதானே அப்படின்னு கேக்குறாங்களா. லிகானியும் நான் அவங்கள கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கேன், அவங்க 2 பேரையுமே என் கூட நான் கூட்டிட்டு போக போறேன்னு. ரோஜினும் நீ கூட்டிட்டு போலாம், ஆனா 2 பேரை கிடையாது ஒரே ஒருத்தரை மட்டும் சொல்றாங்களா. இத கேட்ட அடுத்த செகண்டே ரெஃபலுக்கு சிரிப்பு வந்துடுச்சு. ரெஃபல் விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு லீ பக்கத்துல போயிட்டு, தயவு செஞ்சு நீ ஒன்னு சாக்ரிஃபைஸ் பண்ணாத, நீ இந்த உலகத்துக்கு தேவை, அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்றது உனக்கு தெரியும், அதனால தயவு செஞ்சு அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மை டியர் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வாளை எடுத்து அவங்களோட கழுத்தை அறுத்துக்கிட்டு அவங்களே இறந்து போயிடுறாங்க. இதை அங்க பாத்துட்டு இருக்க எல்லாருக்குமே செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. இதை கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஊஜிக்கு கோவம் வந்துருச்சு, இதெல்லாம் அன்ஃபேர் அப்படின்னு சொல்றாங்களா. லிகானியும் அதுக்கப்புறமா அம்மாவுக்கு ரொம்பவே உடம்பு முடியாம போயிடுச்சு, அவங்க அந்த சண்டையில நிறைய எனர்ஜியை யூஸ் பண்ணிட்டாங்க, அதனால கொஞ்ச நாளையிலேயே அவங்க இறந்து போயிட்டாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னு ஊஜி கேக்குறாங்க. அன்னைக்கு நடந்த சண்டையில யாருமே ரெஃபலுக்கு துணையா இல்லையா, அம்மாவை தவிர யாருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு வரவே இல்லையா அப்படின்னு கேட்க லிகானியும் ஒருத்தவங்க இருந்தாங்க, 6வது இளவரசர், அவரை ரெஃபல் தான் வளர்த்தாங்க, சின்ன வயசுல அவன் நிறைய மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல மாஸ்டரிங் பண்ணியிருந்தான், ஆனா என்ன ரெஃபலுக்கு
அவன் சப்போர்ட் பண்ணான் அப்படின்ற ஒரே ஒரு ரீசனுக்காக அவனை ஊரை விட்டு தள்ளி வச்சுட்டாங்க. அவன் ஊரை விட்டு கிளம்பி போயிட்டு இருக்கும் போது அவன் கூட யாரோ ஒரு ஆள் சண்டை போட்டிருக்காங்க. அது யாரு அப்படின்றது இப்ப வரைக்குமே எங்க யாருக்குமே தெரியாது. அந்த சண்டையில அவனோட மார்ஷல் ஆர்ட்ஸ் எனர்ஜி மொத்தமாவே போயிடுச்சு. அதுக்கப்புறமா என்ன, அவன் ஒரு காமனர் மாதிரி நார்மலான லைஃப வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவன் எங்க போனா என்ன ஆனா அப்படின்றது யாருக்குமே தெரியாதுன்னு ஊஜியும் ஓ அப்படியா அப்படின்னு கேக்குறாங்களா. லிஹானியும் ரெபலோட கடைசி ஆசை என்னன்னா, இந்த 4 கார்டியன்ஸ் இருக்காங்கல்ல தாசி சிட்டியை பாதுகாக்கிறவங்க, அவங்க எல்லாருமே அடுத்த அரசரை பாதுகாக்கணும் அப்படின்றதுதான். அவங்கள பாதுகாக்கிறது அந்த 4 பேரோட வேலைன்னு. ஊஜியும் அடுத்த அரசரா அது யாரு, ஒருவேளை அந்த 6வது இளவரசர் தான் நீ மென்ஷன் பண்றியோ அப்படின்னு கேக்குறதுக்கு லிகானியும் ஆமா அவங்களதான் சொல்றேன். எனக்கு இந்த பெண்டட வச்சிருக்கிறதுக்கான தகுதி கிடையாது. ஏன்னா நான் எனக்காக மட்டும் தான் சண்டை போடுவேன், அடுத்தால ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக சண்டை போடல. ஆனா நீ உன்னோட வாளை யூஸ் பண்ணல, அப்பவே எனக்கு தெரிஞ்சிருச்சு இந்த பெண்டன்ட் உன்கிட்ட தான் இருக்கணும்னு. அதனால நீ இதை வச்சுப்பியா அப்படின்னு கேக்குறாங்க. ஊஜியும் உடனே வாங்கிச்சு கண்டிப்பா நான் இதை வச்சுப்பேன், அம்மாவை நான் என்னைக்குமே ப்ரௌடா தான் ஃபீல் பண்ண வைப்பேன்னு சொல்றாங்களா. லிகானியும் இன்னையில இருந்து நீ ஒரு டிராகன்னு சொல்றாங்க. ஊஜிக்கு ரொம்பவே சந்தோஷமா ஆயிடுச்சு. ஆமா அந்த 6வது இளவரசர் யாரு அப்படின்னு கேட்க லிகானியும் அது உனக்கு யாருன்னு தெரியாதான்னு கேட்க ஊஜியும் ஏன் நான் அவரை பாத்திருக்கேனா என்ன அப்படின்னு தெரியாம கேக்குறாங்க. ஏன்னா நிஜமாவே ஜயசி தான் 6வது இளவரசர் அப்படின்ற விஷயம் நம்ம ஊஜிக்கு தெரியாது. லிகானியும் நீ சீக்கிரமாவே தெரிஞ்சுப்பேன்னு சொல்றாங்களா. ஊஜியும் அதை எப்படி தெரிஞ்சுப்பேன், அவர் தான் காணாம போயாச்சு, அவரை நான் எங்க போய் தேடுறது அப்படின்னு கேட்க லிகானியும் நீ எங்கேயே போய் தேட வேண்டாம், இப்ப நீ கரெக்டான வழியில தான் போயிட்டு இருக்க, இப்படியே போயிட்டு என்னைக்காவது ஒரு நாள் அவருக்கு உன்னோட ஹெல்ப் தேவைப்படும், அன்னைக்கு நீ அவர் பக்கத்துல ஆட்டோமேட்டிக்கா நிப்ப, அதனால இப்போதைக்கு எதை பத்தி யோசிக்காத அப்படின்னு ஜயச்சூகிய பத்தி அதாவது ஜயசியோட உண்மையான ஐடென்டிட்டியை பத்தி வெளியில சொல்லாம தட்டி கழிச்சிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ தனியா நின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. லிகானி கிட்ட இருந்து அந்த பெண்டன்ட் அந்த லூசு பையன் ஊஜி மட்டும் வாங்காம இருக்கணும், இல்லனா அவனோட லைஃப் ரொம்பவே கஷ்டமாயிடும்னு. ஏன்னா ஊஜி சந்தோஷமா தெரியணும் அப்படின்றதுதான் ஹீரோவோட ஆசை. இப்ப ஊஜி அந்த பெண்டன்ட் அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஹீரோவை காப்பாத்த வேண்டிய ஒரு வேலை பொறுப்பு ஊஜிக்கு வந்துடும்ல, அது வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி யோசிக்கிறாங்க. இங்க கட் பண்ணா அரசரை காமிக்கிறாங்க. அரசரை பாக்குறதுக்காக ஒருத்தவங்க வந்திருக்காங்க. இவங்க தான் 2வது இளவரசர் ஜயச்சோங். ரூசின் ஜயச்சோங்க பார்த்த உடனே வா வா வந்து உட்காரு, என்னோட எல்லா பிள்ளைங்களை விட நீ தான் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், உன்னோட கண்ணோட ட்ரீட்மெண்ட் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு. அதுக்கு ஜயச்சோங்கும் என்னோட கண்ணு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, என்னால ஷேடோவா பார்க்க முடியுது, நான் மருந்து எல்லாத்தையுமே கரெக்டா எடுத்துட்டு இருக்கேன்னு. ஆக்சுவலி என்ன விஷயம் அப்படின்னா பிறக்கும் போது ஜயச்சோங்குக்கு கண்ணு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், ஆனா ஒரு விஷயத்தினால அவங்களோட பார்வை முழுசா போயிருந்திருக்கும். அதுக்கப்புறமா நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்ப அவங்களால நிழல்களை மட்டும் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ரோஜினும் கண்டிப்பா ஒன்னால பழையபடி எல்லாரையுமே திரும்ப ஒரு தடவை பார்க்க முடியும், அதனால எதுக்குமே ஃபீல் பண்ணாதன்னு. ஜயச்சோங்கும் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஆமா நீங்க என்ன எதுக்காக கூப்பிட்டு விட்டீங்கன்னு. அதுக்கு ரோஜின் சொல்றாங்க 12 வருஷம் ஆயிடுச்சுல, அதனால பணைய கைதியா இருந்த ஆன்ஷி அவனோட ஊருக்கே திரும்ப போயிட்டான்னு. ஜயச்சோங்கும் எப்படி நீங்க விட்டீங்க, அவன் நமக்கு எதிரியாச்சு அப்படின்னு கேக்குறதுக்கு ரோஜினும் பரவாயில்ல, அவன் சின்ன பையன், அவனால நம்மளை எதிர்த்து என்ன பண்ணிட முடியும், நமக்கு தான் 4 பாதுகாவலர்கள் இருக்காங்களே, அதனால அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத. என்னோட கவலையே என்ன அப்படின்னா அந்த ஆன்ஷி இந்த ஊருக்குள்ள சுத்தி தெரிஞ்சிட்டு இருக்கும் போது அவன் கூட ஒருத்தன் இருந்தானா, அவனை பாக்குறதுக்கு நம்மளோட ஜயச்சூகி மாதிரியே இருந்துச்சுன்னு நிறைய பேர் சொன்னாங்கன்னு. ஜயச்சூங்குக்கு கேட்ட உடனே சமஷாக் ஆகுது. என்ன சொல்றீங்க, ஹீரோ டீமன் கிளான சேர்ந்து ஒருத்தன் கூட சுத்திட்டு இருந்தானா, சான்ஸே கிடையாது, நான் நம்பவே மாட்டேன்னு. அதுக்கு அரசர் சொல்றாங்க நானும் தான் நம்பல, இருந்தாலும் எனக்கு அவங்க சொன்ன நிறைய விஷயங்கள் ஹீரோ மாதிரியே இருந்துச்சு, அதனால நீயே டைரக்டா போயிட்டு அதை கன்ஃபார்ம் பண்றியா, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுடா அப்படின்னு கேக்குறாங்களா. ஜயச்சோங்கும் என்னப்பா சொல்லுங்க, நான் எதை வேணாலும் கேக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அரசர் சொல்றாங்க நீ ஜய சிட்டிக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய பையன் நிஜமாவே நம்ம ஜயச்சூகி தானா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணணும். அப்படி அது ஜயச்சூகியா தான் இருந்துச்சு அப்படின்னா அவன் கிட்ட சொல்லு, நான் அவனை மன்னிச்சுட்டேன், அவனை திரும்பவும் இளவரசரை அக்செப்ட் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு ஊருக்கு கூட்டிட்டு வந்துரு ப்ளீஸ் அப்படின்னு கேக்குறாங்க. ஜயச்சோங்கும் என்னால முடிஞ்ச விஷயங்களை நான் பண்றேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போறான். இந்த பக்கம் ஹீரோ தனியா உட்கார்ந்துட்டு இருக்காங்களா. ஊஜி போயிட்டு அப்படின்னு பயமுறுத்துறாங்க. ஆனா ஹீரோ அசைய கூட செய்யலையா. ஏன்டா எந்த ரியாக்ஷனையும் நீ காட்டாம இருக்க அப்படின்னு கேக்குறதுக்கு ஹீரோவும் ஒன்ன பார்த்தலாம் எனக்கு ஒண்ணு பயம் கிடையாது, ஆமா நீ இப்ப பிராக்டிஸ் தானே பண்ணிட்டு இருக்கணும், ஒரே நாளையில நீ மலையில இருந்து கீழே இறங்கி வந்துட்டியா அப்படின்னு கேக்குறதுக்கு ஊஜி சொல்றாங்க நான் லிகானியோட 3 ஸ்ட்ரைக்கை டிஃபெண்ட் பண்ணதுனால டெய்லி கொஞ்ச நேரம் மட்டும் பிராக்டிஸ் பண்ணா போதும், மத்த நேரம்லாம் நான் ஜய சிட்டில சும்மா ஜாலியா சுத்தி தெரியலாம் அப்படின்னு சொல்லியிருக்கா லிகானின்னு. ஹீரோவும் லிகானி மாஸ்க் கழட்டி அவளோட உண்மையான ஐடென்டிட்டியை காமிச்சு உன்னை தம்பியை அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா அவன் உன்னை பேம்பர் பண்ண ஆரம்பிச்சுட்டா, என்னதான்
மார்ஷல் ஆர்ட்ஸ் வீரவங்களா இருந்தாலும், என்னதான் கோல்டு மனசுக்காரங்களா இருந்தாலும், தன்னோட ரத்த சொந்தம் வந்தோடனே இந்த மாதிரி மாறிடுறாங்க. அது ஏன்னான்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. சிங்காவும் இப்படிதான் ஹீரோயினுக்கு ஓவரா செல்லம் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ லிகானியும் உனக்கு செல்லம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாளா அப்படின்னு கேக்குறாங்களா. ஊஜிக்கு ஏண்டா உனக்கு சர்ப்ரைஸா இல்லவே இல்லையா, லிகானி தான் என்னோட அக்கா அப்படின்னு தெரியும் போது நீ சர்ப்ரைஸ் ஆன மாதிரியே எனக்கு தெரியலையேன்னு. ஹீரோவும் நான் இதுக்கு சர்ப்ரைஸ் ஆகணும், லிகானியோட சர்நேம் லீன் இருக்கு, உன்னோட சர்நேம் லேன் இருக்கு, சோ நீங்க ரெண்டு பேரும் ரிலேட்டிவ் அப்படின்றது ஃபர்ஸ்டே நான் கெஸ் பண்ணேன். ஆனா நீங்க ரெண்டு பேரும் நீங்க அக்கா தம்பி ஆயிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கல. இருந்தாலும் ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ் எல்லாம் இது கிடையாதுன்னு சொல்லிடுறாங்களா. ஊஜியும் பரவாயில்லையே உன்னால கெஸ் பண்ண முடிஞ்சிருக்கு, என்னாலதான் முடியலன்னு சொல்றாங்க. ஹீரோவும் உன்னோட அம்மா இருக்காங்களே இந்த உலகத்திலே ரொம்ப அழகான பொண்ணுங்க லிஸ்ட்ல அவங்களும் ஒருத்தவங்க. அழகு மட்டும் கிடையாது, உன் அம்மாவுக்கு அறிவும் ஜாஸ்தி. ஆனா அந்த மாதிரி ஒரு அறிவாளி எப்படி ஒன்னு மாதிரி ஒரு முட்டாள பெத்தெடுத்தாங்க அப்படின்றத எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு கிண்டல் பண்றாங்க. அத கூட புரிஞ்சுக்காம ஊஜி ஒருவேளை நான் என் அப்பா மாதிரி நினைக்கிறேன்னு சொல்றாங்களா. அதுக்கப்புறமா தான் என்னோட அப்பா உனக்கு தெரியுமா, நீயும் தான்சி சிட்டில தானே இருந்த, உனக்கு என் அப்பாவை பத்தி ஏதாவது விஷயங்கள் தெரியுமா அப்படின்னு கேக்குறதுக்கு ஹீரோவும் ஆமா அங்கிள் ரெபல் என்கிட்ட நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. உன்னோட அப்பா எப்பவுமே பேசிக்கிட்டே இருப்பாங்களாம், பேசி பேசியே எல்லாரையும் சாகடிப்பாங்களாம், முக்கியமா ரெபலுக்கு தொல்லை கொடுத்துட்டே இருப்பாங்களான்னு. ஊஜியும் அப்படிதான் கன்ஃபார்மா நான் என் அப்பா மாதிரி தான், லிகானி அம்மா மாதிரி நான் அப்பா மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் பைத்தியக்காரன் இவன் திருந்தவே மாட்டான், சரிடா நீ எதுக்காக என்ன பார்க்க வந்த அப்படின்னு கேக்குறதுக்கு ஊஜியும் அந்த விஷயத்த நான் மறந்துட்டே பாரு, இப்போ நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன், இதை கேட்டா உனக்கு சர்ப்ரைசிங்கா இருக்கும்னு. ஹீரோவும் ஆல்ரெடி எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், அதனால நான்லாம் ரொம்ப ஈஸியா சர்ப்ரைஸ் ஆக மாட்டேன், என்ன விஷயம் சொல்லுன்னு. ஊஜியும் இதை கேட்டா நீ கண்டிப்பா சர்ப்ரைஸ் ஆகவடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கல்யாணம் பண்ணிக்க போறாளாம், அதுவும் 3 நாளையிலன்னு. ஹீரோக்கு ஷாக்கிங் ஆயிடும், அதனால அவங்க வாயில வச்சிருந்த ஒயினை கீழே துப்பிடுறாங்களா. ஊஜியும் பாத்தியா 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 நீ சர்ப்ரைஸ் ஆயிட்டேன்னு. ஹீரோவும் நான் ஒன்னும் சர்ப்ரைஸ் ஆகலையே, சும்மா பொற ஏறிடுச்சு அப்படின்னு போய் சொல்றாங்க. ஊஜியும் ஒத்துக்க மாட்டியே அப்படின்றாங்களா. ஹீரோவும் நிஜமாவே ஹீரோயின் கல்யாணம் பண்ண போறாளா, என்ன விஷயம் அந்த மேட்டரை சொல்லு அப்படின்னு கேட்க ஊஜியும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி 3 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க இப்ப நடந்துச்சுல ஒரு ஆனுவல் ஃபங்க்ஷன், அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க. குயின்லி அப்பதான் அடல்ட் ஆயிருக்கா, அவளை பார்த்த உடனே டுயன் பிரதர்ஸ்ல மூத்தவனுக்கு பிடிச்சிருச்சான், அதனால உடனே பொண்ணு கேக்குறதுக்காக வந்திருக்காங்க. நிறைய நிறைய காசு நிறைய நிறைய படைகள் கூட எல்லாம் வந்து பொண்ணு கேட்டாங்களாம். ஆனா அந்த நேரத்துல அவ சின்ன பொண்ணு அப்படின்னு சிங்கா வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோயினுக்கு அந்த பையனை பிடிக்கவே இல்லையா. இருந்தாலும் இந்த விஷயத்தினால நாடுகள் கூட பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக சிங்கா என் பொண்ணு என்ன சொல்றாளோ அதுதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இத புரிஞ்சுக்கிட்ட ஹீரோயினும் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் போட்டாங்களாம். அந்த கண்டிஷன் படிதான் 3 நாள் கழிச்சு டோர்னமெண்ட் நடக்க போகுதுன்னு. ஹீரோவும் டோர்னமெண்டா, அவ போட்டி ஏதாவது வச்சாளா என்ன அப்படின்னு கேக்குறதுக்கு ஊஜியும் ஆமா அவ ஒரு போட்டி வச்சிருக்கா. ஆக்சுவலி என்ன அப்படின்னா டுயன் பிரதர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு ஜய சிட்டில இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஃபர்ஸ்ட் போட்டி போடணும். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே அவங்க தோக்கடிச்சிட்டாங்கன்னா கடைசியா அவளுமே சண்டை போடுவா. ஹீரோயினையும் ஒருவேளை டுயன் பிரதர்ல மூத்தவன் வின் பண்ணிட்டான் அப்படின்னா அவ கல்யாணம் பண்ணிப்பா, ஒருவேளை தோத்து போயிட்டான் அப்படின்னா இந்த ஊரை விட்டே போயிடணும் அப்படின்றதுதான் அவளோட ஒரே ஒரு கண்டிஷன். ஹீரோவும் அந்த கண்டிஷனுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்களா அப்படின்னு கேக்குறதுக்கு ஊஜியும் அதுதானே இல்ல, அது எப்படி ஒரு பொம்பளை பிள்ளை கூட சண்டை போட்டு தன்னோட தோல்வியை ஒத்துக்க முடியும், அதனால அதெல்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னா இப்படி பண்ணலாம் அப்படின்னு இனி ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க. அதாவது ஜய சிட்டியோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே டுயன் சிட்டியோட ஸ்டூடெண்ட்ஸ் கூட சண்டை போடணும். அப்படியே சண்டை போயிட்டே இருக்கும்போது கடைசியா டுயன் வின் பண்ணிட்டாங்கன்னா மறு பேச்சே இல்லாம ஹீரோயின் டுயன் பிரதர்ல மூத்தவனை கல்யாணம் பண்ணிக்கணும். ஒருவேளை ஜய சிட்டில இருக்கவங்க வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஜய சிட்டில இருக்கவங்க கூட குயின்லி சண்டை போட்டு ஹீரோயின் ஜெயிச்சிட்டானா அந்த கல்யாணம் இல்லாம ஆயிடும். ஜய சிட்டில இருக்கவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா ஜய சிட்டில இருக்கவங்களே குயின்லி கல்யாணம் பண்ணணும். சோ எப்படி பார்த்தாலும் ஹீரோயினுக்கு 3 நாளையில கல்யாணம் நடக்க போகுது. ஆனா அது டுயன் பிரதர் கூடவா இல்லனா ஜய சிட்டில இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் கூட அப்படின்றது அந்த போட்டியில தான் முடிவாகும். ஹீரோ ஓ அப்படியா அப்படின்னு இந்த எல்லா விஷயத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் ஜய சிட்டில இருக்க எல்லாருக்குமே ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படி நீங்க சண்டை போட்டீங்க அப்படின்னா டுயன் சிட்டில இருக்கவங்க கூட எப்படிடா சண்டை போட்டு வின் பண்ணுவீங்க, ஒழுங்கு மரியாதையா சண்டை போடுங்க அப்படின்னு சண்டை சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்களா. ஹீரோ அதை பார்த்துட்டு இவ ரொம்ப ஓவரா தான் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கா, ஆனா கண்டிப்பா டுயன் பிரதர்ஸ் இவனுங்களாலையுமே வின் பண்ண முடியாது, வேணா டாங்லியானால வின் பண்ண முடியும், அவன் இந்த போட்டியில கலந்துப்பா அப்படின்னு நீ நினைச்சியான்னு. அப்ப டாங்லியான் வந்துட்டு யாரோ என்ன பெருமையா பேசின மாதிரி இருக்கே அப்படின்னு கேக்குறதுக்கு ஹீரோவும் நான் ஒண்ணு பெருமையா பேசல, உண்மையதான் சொன்னேன், நீ வேணா அவளுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு. அதுக்கு டாங்லியானும் என்னாலலாம் ஹெல்ப் பண்ண முடியாது, நான் வேணா அந்த டுயன் பிரதர்ஸ வின் பண்ணலாம், அதுக்கப்புறமா நான் ஹீரோயின் கூட சண்டை போடணும், ஹீரோயின் கூட சண்டை போடும்போது நான் எப்படி
டவர்ல ஊஜிய ஜெயிக்க விட்டேனோ அத மாதிரி ஈஸியாலாம் ஜெயிக்க விட முடியாது. ஏன்னா இது அவங்களோட ரெப்யூட்டேஷன் சம்பந்தப்பட்டது. அதனால நான் ஹீரோயின் கூட உண்மையாவே சண்டை போட்டு ஆகணும். ஒருவேளை அந்த சண்டையில நான் வின் பண்ணிட்டேன் அப்படின்னா அவளை நான் கல்யாணம் பண்ற மாதிரி ஆயிடும். அது என்னால முடியாதுப்பா அப்படின்றாங்களா. ஊஜிக்கு சிரிப்பு வந்துருச்சு. சாங்லியான் ஊஜிய பார்த்துட்டு நான் தான் இந்த போட்டியில கலந்துக்க முடியாது, ஏன்னா நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நீ கலந்துக்கலாமே அப்படின்றாங்களா. ஊஜியும் சான்ஸே கிடையாது, நான் கலந்துக்க மாட்டேன்னு. ஹீரோ ஏன் அப்படின்னு கேக்குறதுக்கு ஊஜி சொல்றாங்க, ஒருவேளை நான் இந்த போட்டியில பார்ட்டிசிபேட் பண்ணேன் அப்படின்னா நான் ஹீரோயினை லவ் பண்றேன் அப்படின்னு ரூபி தப்பா நினைச்சுப்பா. அதுக்கப்புறமா ரூபிக்கும் எனக்கும் இடையில எதுவுமே வராம போயிரும். ஆல்ரெடி எதுவுமே இல்ல, அட்லீஸ்ட் நான் இனி ட்ரை ஆச்சு பண்ணலாம். ஆனா இந்த போட்டியில கலந்துகிட்டேன் அப்படின்னா அதுக்கும் சான்ஸ் இல்லாம போயிடும்னு சாங்லியான் சொல்றாங்க. நீ இந்த போட்டியில கலந்துகிட்டாலும் கலந்துக்கிடலனாவும் அவ உன்னை பத்தி யோசிக்க கூட மாட்டா அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினுக்கு இதெல்லாம் கேட்டுடுமா, நீங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க ஹீரோ சொல்றாங்க, ஊஜிக்கு உன் கூட சண்டை போடணுமா, சண்டை போட்டு பாக்குறியா அப்படின்னு. ஹீரோயினும் லூசு, எனக்கு ஒண்ணும் அவன் கூட சண்டை போட வேண்டாம், எனக்கு உன் கூட தான் சண்டை போடணும் அப்படின்னு ஹீரோவை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ ஓட பின்னாடி ஹீரோயின் துரத்த அதை பாக்குறதுக்கே செம காமெடி ஆயிருக்கு. அப்பதான் ஊஜிக்கும் சாங்லியானுக்கும் ஒரு ஐடியா வருது, நம்ம எதுக்காக வேற யாரையும் தேடணும், இவங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது செம ஜோடியா இருக்காங்களே, பேசாம இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிடலாமா அப்படின்ற மாதிரி செம்மையா ஒரு பிளான போடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோவை ஹீரோயின் துரத்திட்டு போறாங்கல்ல, அத சிங்காவும் இன்னும் பாத்துடுவாங்களா. சிங்கா சொல்றாங்க, இன்னும் 3 நாளையில இவளுக்கு கல்யாணத்துக்கான டோர்னமெண்ட் நடக்க போகுது, அத பத்தி கொஞ்சமாவது யோசிக்காளா, இந்த மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கான்னு கேக்குறாங்க. இந்த டோர்னமெண்ட் பத்தி நீங்க ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறீங்களா, நிஜமாவே டுயன் பிரதர்ஸ் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவீங்களான்னு. சிங்காவும் சான்ஸே கிடையாது, அன்னைக்கு போர் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைச்சேன், அதனாலதான் நான் அதுக்கு ஒத்துக்கிட்டேன். ஆனா அதுக்காக என் பொண்ணு எல்லாருக்கும் நான் கல்யாணம் பண்ணி எல்லாம் கொடுத்துட மாட்டேன், என் பொண்ணுக்கு யார பிடிச்சிருக்கோ அவங்களதான் அவ கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே இன்னும் என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு சிங்காவும், நிஜமாவா நீ ஏதாச்சும் பண்ணுமா இந்த விஷயத்துல அப்படின்றாங்க. அதனால அவங்க நேரா மிக்ஸ் கிட்ட போறாங்க. மிக்ஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறதுக்கு மிக்ஸும், இந்த பசில சால்வ் பண்றதுக்காக தான் நிறைய நேரம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆமா நீங்க என்ன பாக்குறதுக்காக டைரக்டா வந்திருக்கீங்க அப்படின்னா ஏதாவது விஷயம் இருக்குமே, என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறதுக்கு சொல்றாங்க, எனக்காக நீ ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணணும், அந்த போட்டியில மட்டும் நீ பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு. அதுக்கு மிக்ஸும், சான்ஸே கிடையாது, நான் அந்த போட்டியில பார்ட்டிசிபேட் பண்ணேன்னா கண்டிப்பா வின் பண்ணிடுவேன், அது மட்டும் இல்லாம ஹீரோயினையும் என்னால வின் பண்ண முடியும், அதுக்கப்புறமா நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய சிச்சுவேஷன் வந்துடும், சான்ஸே கிடையாது, நான் அவளை கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றாங்க. உன்னை யாருடா அவளை கல்யாணம் பண்ணிக்க சொன்னது, ரொம்ப ஆசைதான் உனக்கு அப்படின்னு சொல்லி காதை திருகி விட்டுட்டு சொல்றாங்க. ஆக்சுவலி நீ ஃபர்ஸ்ட் டுயன் பிரதர்ஸ் வின் பண்ணணும், அது வரைக்கும் கரெக்ட் தான், ஆனா அதுக்கப்புறமா ஹீரோயின் கூட சண்டை போடுற மாதிரி ஆக்டிங் பண்ணு, ஹீரோயின் கிட்ட தோத்து போயிடு. சோ ஹீரோயின் வின் பண்ணிட்டா அப்படின்னா யாரையுமே அவ கல்யாணம் பண்ண வேண்டாம், இந்த ப்ராப்ளம் ஈஸியா சால்வ் ஆயிடும். மிக்ஸும் இது நல்ல ஐடியாவா தான் இருக்குன்னு சொல்றாங்களா. இன்னும் சரி இந்த ஐடியாவெல்லாம் இருக்கட்டும், ஆமா நீ யாரையாச்சும் லவ் பண்றியா என்ன, அதனாலதான் ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றியா, ஹீரோயின் ரொம்ப அழகான பொண்ணு, அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு மிக்ஸ் சொல்றாங்க. அவங்களை விட அழகான ஒரு பொண்ணு எனக்கு தெரியும் அப்படின்னு இன்னும் வளைஞ்சுகிட்டு பாக்குறாங்க. ஆனா பாவம் இன்னைக்கு எதுவுமே புரியல. இங்க கட் பண்ணா சிங்கா கிட்ட போயிட்டு இந்த இன்ஃபர்மேஷனை சொல்றாங்க. சிங்கா ரொம்ப சந்தோஷமா இருந்த மாதிரியே தெரியல. கேக்குறாங்க என்ன ஆச்சு, நான் தான் மிக்ஸ் அந்த போட்டியில பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு ஹீரோயினை வின் பண்ண வச்சு ஹீரோயினை அந்த பிரச்சனையில இருந்து வெளியில கொண்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்கேனே, அப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க சிங்கா சொல்றாங்க, நான் டோர்னமெண்ட்டை பத்தி கவலைப்படல, அது எப்படியுமே எனக்கு சாதகமா முடிஞ்சிரும், இல்லன்னா நான் முடிய வச்சிருவேன், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, ஆக்சுவலி இந்த லெட்டர் தான் என்ன கஷ்டப்படுத்துதுன்னு. இன்னும் என்ன லெட்டர் அப்படின்னு கேக்குறாங்களா. சிங்கா சொல்றாங்க, 2வது இளவரசர் கிட்ட இருந்து இந்த லெட்டர் வந்திருக்கு, அவரு நம்மளோட ஊருக்கு வர போறாரான்னு. இன்னைக்கு செம ஷாக்கிங் ஆயிடுச்சு. இந்த பக்கம் ஜய சிட்டிக்கு வெளியில 2வது இளவரசர் ஜய சோங் வந்தாச்சு. ஜய சோங்கோட அசிஸ்டன்ட் கேக்குறாங்க, நம்ம நாட்டுக்குள்ள போகக்கூடிய விஷயத்தை எதுக்காக நீங்க வெளியில சொல்ல வேண்டாம், சீக்ரெட்டா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சிங்காவுக்கு ஆர்டர் போட்டீங்கன்னு. அதுக்கு ஜய சோங் சொல்றாங்க, நான் மட்டும் அங்க போறேன் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா என்னோட தம்பி அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுவான், அவனை திரும்ப தேடி கண்டுபிடிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம், அதனால சீக்ரெட்டா போயிட்டு அவனை கூட்டிட்டு வரணும்னு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவங்களோட ரூம்ல ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக கதவை திறந்துட்டு உள்ள போறாங்களா. போன உடனே ரூம்குள்ள யாரோ இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருச்சு, அதனால கதவை திறந்துட்டு வெளியில போயிடலான்னு ட்ரை பண்றாங்க. அதுக்குள்ளாடி மறைஞ்சிருந்து நிறைய வெப்பன்ஸ் வந்து ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஹீரோவுக்கு சண்டை போட தெரியாது, தப்பிக்க தெரியும், அதனால தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்களா. ஆனா அவங்களோட ட்ரெஸ் ஒரு ஊசி வந்து குத்தி செவத்தோடி நிக்க வச்சிருக்கு. ஹீரோ அந்த ட்ரெஸ் பிடிச்சு இழுக்க கூட செய்யல, அமைதியா நின்னுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கை வந்து ஹீரோவை குத்துற மாதிரி வருது, ஹீரோ அசைய கூட செய்யல, பயம் கூட படவே இல்லையா. ஆனா குத்த வந்தது டாங்லியான் தான். சோ டாங்லியான் கேக்குறாங்க, ஏண்டா அசையாம இப்படியே நின்னுட்டு இருக்கன்னு. ஆனா ஹீரோ எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாத மாதிரி அவங்களோட ட்ரெஸ் அந்த ஊசியில இருந்து வெளியில
எடுக்கிறாங்க. ஏன்டா நான் அடிக்க வரும்போது அசையாம நின்னுட்டு இருந்தேன் அப்படின்னு கேக்குறது ஹீரோ சொல்றாங்க, நீ அட்டாக் பண்ண வரும்போது நான் அசைஞ்சேன் அப்படின்னா என் ட்ரெஸ் கிழிஞ்சு போயிடும், அதனாலதானு. ஊஜி அப்ப தள்ளி இருந்து வந்துட்டு, என்ன ட்ரெஸ் கிழிஞ்சு போயிடுமா, உனக்கு அடி வாங்குறத பத்தி எல்லாம் கவலை கிடையாதா, ட்ரெஸ் பத்தி தான் கவலையான்னு ஹீரோ சொல்றாங்க. இந்த ட்ரெஸ் எவ்வளவு காஸ்ட்லி அப்படின்றது உனக்கு தெரியும் தானே, அது மட்டும் இல்லாம டாங்லியான் தான் அட்டாக் பண்றது அப்படின்றது எனக்கு ஃபர்ஸ்டே தெரியும், அப்புறம் எதுக்காக நான் ரிஸ்க் எடுக்கணும், அவன் என்ன அடிக்க மாட்டான், வேற எதுக்கோ தான் வந்து வித்த காமிச்சிட்டு இருக்கான் அப்படின்றது தெரிஞ்சிச்சு, அதனாலதான் அப்படின்றாங்க. ஊஜிக்கும் டாங்லியானுக்கும் ஐயோ நம்மளால இவன் கிட்ட ஜெயிக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நாங்க ஒரு விஷயமா தான் இங்க வந்திருக்கோம். ஹீரோவும் என்ன விஷயம், ஆனா நீங்க என்ன கேட்க போறீங்க அப்படின்றது எனக்கு தெரியும், அதுக்கான ஆன்சர் நோ தான், அதை தவிர எது வேணாலும் கேளுங்கன்னு ஓஜியும் நாங்க இன்னும் கேட்கவே ஆரம்பிக்கலன்னு சொல்ல, ஹீரோவும் நீங்க என்ன கேப்பீங்க அப்படின்ற விஷயம் தெரியும், அதுக்கு நோன்னு சொல்றாங்க. டாங்லியானும் ஓஜியும் சேர்ந்து இல்ல ஹீரோ ப்ளீஸ் ஹீரோயினை காப்பாத்து, நீ அந்த டோர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணு ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ முடியாது அப்படின்னே சொல்லிட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா 3 நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு டோர்னமெண்ட் நடக்க போகுது. ஜய சிட்டில இருக்கவங்களும் டியன் சிட்டில இருக்கவங்களும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஜய சிட்டில இருக்கவங்க தான் வின் பண்ணிக்கிட்டே இருக்காங்களா, அதனால டியன் பிரதர்ஸ்ல 2வது உள்ளவன் சொல்றான், அண்ணா இங்க இருக்கவங்க யாருமே சரி கிடையாது, நம்மளே டைரக்டா இறங்க வேண்டியதான், அதனால நான் போயிட்டு சண்டை போடுறேன், எனக்கு அப்புறமா வந்து நீ சண்டை போடு அப்படின்னு இவன் ஃபர்ஸ்ட் இறங்கி சண்டை போட ஆரம்பிக்கிறான். அந்த சண்டையில அவன் தான் வின் பண்றான். அதே நேரத்துல ஜய சிட்டிக்குள்ளாடி ஜயச்சோங் என்டர் ஆகிறதுக்காக வந்தாச்சு. அவனோட முத்திரையை காமிக்கிறாங்களா, காமிச்ச உடனே காவலாளிகள் எல்லாரும் உள்ள போங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அசிஸ்டன்ட்டுக்கு செம்ம காண்ட் ஆயிடுச்சு. ஒரு இளவரசர் ஊருக்குள்ள வராங்க, ஆனா ஊருக்குள்ள ஒரு ஈக்காக்கா கூட இல்ல, இவரை கூட்டிட்டு போறதுக்காக எதுக்காக ஆட்கள் வரல அப்படின்னு. அப்போ காவலாளிகள் சொல்றாங்க, ஆக்சுவலி ஊருக்குள்ள யாருமே இல்ல, ஏன்னா எல்லாருமே டோர்னமெண்ட் நடக்கக்கூடிய இடத்துக்கு போயிருக்காங்க, இன்னைக்கு எங்களோட இளவரசி அதாவது ஹீரோயின் இருக்காங்கல்ல அவங்களுக்கு கல்யாணம் வைக்கிறதுக்காக டோர்னமெண்ட் நடக்குதுன்னு. இதை கேட்ட உடனே ஜயச்சோங்குக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அந்த இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. அதனால இவங்களுமே அந்த இடத்துல என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்க போயாச்சு. இந்த பக்கம் டியன் பிரதர்ஸ்ல 2வது உள்ளவன், என்னடா என் கூட சண்டை போடுறதுக்கு யாருக்குமே தைரியம் இல்லையா அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்களா. மேல இருந்து பார்க்கக்கூடிய ஓஜியும் ஹீரோ தயவு செஞ்சு போயிட்டு நீ சண்டை போடு, இவனோட வார்த்தை எல்லாத்தையுமே எங்களால கேட்க முடியலன்னு. டாங்லியானும் ஆமாடா ஹீரோ நீ போய் சண்டை போடு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் சரி போனா போகுது அப்படின்னு சண்டை போடுறதுக்காக கீழே இறங்க போறாங்க. ஆனா அதுக்குள்ளாடி மிக்ஸ் அங்க இருந்து பறந்து உடனே ஹீரோ ஒரு ஸ்டெப் பேக் அடிச்சிட்டாங்க. இப்போ மிக்ஸ் வந்துட்டு டியன் பிரதர்ஸோட 2வது பிரதர் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இத பாத்துட்டு இருக்கக்கூடிய ஊஜி சொல்றாங்க, மிக்ஸுக்கு ஹீரோயினை பிடிக்கும் அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, சீக்கிரட்டா அவன் அவளை லவ் பண்ணிருப்பான் போலேன்னு. இத கேட்கும் போது ஹீரோக்கு செம்ம காண்ட் ஆகுது. இந்த பக்கம் சண்டை பலமா நடந்துட்டு இருக்கா, ஆனாலும் ஊஜிக்கு மனசு கேட்கவே இல்ல. ஹீரோ கிட்ட சொல்றாங்க, ஒருவேளை இவன் தோத்து போயிட்டான் அப்படின்னா நீ போயிட்டு சண்டை போடுன்னு. ஹீரோவும் அதான் அவன் சண்டை போட்டுட்டு இருக்கானே அப்புறம் இதுக்காக நான் போகணும்னு கேக்குறாங்களா. ஊஜி சொல்றாங்க, கொஞ்சம் ஹீரோயினை பாரு, அவ எவ்வளவு அழகா இருக்கா, அவளுக்கும் உனக்கும் தான் பொருத்தம் கரெக்டா இருக்கும், அதனால தயவு செஞ்சு அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கோ, நீ போயிட்டு சண்டை போடுன்னு. ஹீரோ கேக்குறாங்க, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு போற உடனே அவ என்ன கல்யாணம் பண்ணிப்பாளா, லூஸ் மாதிரி பேசாதடா அப்படின்னு. ஓஜி சொல்றாங்க, யார் சொன்னா அவளுக்கு ஒண்ணு பிடிக்காதுன்னு, இந்த உலகத்துல இருக்க எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒண்ணு பிடிக்கும், அதனால நீ போயிட்டு சண்டை போடு அப்படின்றாங்க. ஆனா ஹீரோ எதுவுமே சொல்லாம அமைதியா நின்னுட்டு இருக்காங்களா. இந்த பக்கம் சண்டை நடந்துகிட்டே இருக்கும்போது டியன் பிரதர்ஸ் இருக்கான்ல அவனோட வாளை வச்சு வேணுனே மிக்ஸோட கையில ஒரு கோடு போட்டு விட்டுடுவான். ஆனா அவன் தோத்து போயிடுவான். அதனால இப்போ ஜய சிட்டிக்கு தான் வின் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அடுத்ததா யார் பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக வரணும், டியன் பிரதர்ல பிரதர் அவன் வந்து ஒன்னால என்ன தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறானா. அந்த சண்டையில மிக்ஸுக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு. ஊஜியும் இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேக்குறதுக்கு ஹீரோ சொல்றாங்க, இதுக்கு முன்னாடி சண்டை போட்டான்ல ஒருத்தன், அவன் மிக்ஸுக்கு ஆல்ரெடி பாய்சன் வச்சுட்டான், கையில அவனுக்கு கட்டு இருந்துச்சுல அதுல பாய்சன் மிக்ஸ் ஆயிருந்திருக்குன்னு. இதை கேட்டோன்னே ஊஜிக்கு செம ஷாக் ஆகும். இந்த டியன் பிரதர்ல பிரதர் இருக்கான்ல அவன் மிக்ஸை இத சான்ஸா யூஸ் பண்ணி அடிச்சு கீழே போட்டுடுறான். சோ இன் ஓடி வராங்க. உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்களா. இன்னும் ஐ அம் சோ சாரி மாஸ்டர், நான் கேர்ஃபுல்லா இல்லாம இருந்ததுனால இதுக்கு பாய்சன் வச்சுட்டாங்கன்னு. உடனே இன் சொல்றாங்க, டியன் பிரதர்ஸ் தான் வின் பண்ணிருக்காங்க, ஜய சிட்டி தோத்து போயிடுச்சுன்னு. இப்ப டாங்லியான வந்துட்டு நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, இந்த கட்டெல்லாம் ரொம்ப டீப்பா இல்ல, இவனை நான் கூட்டிட்டு போயிட்டு இவனுக்கு மருந்து போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு டாங்லியான் அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. இது எல்லாத்தையுமே ஜயச்சோங் வெளியில இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கான். இத பார்க்கக்கூடிய ஹீரோயினுக்கும் ரொம்ப கோவம் வந்துருச்சு. அதனால அவன் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு போக போறாங்களா. சிங்கா சொல்றாங்க, இல்ல நீ போகாத, இந்த அக்ரிமெண்ட் இன்னும் முடியவே இல்ல, நீ இப்ப கீழே போன அப்படின்னா அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடும், அதனால அமைதியா நில்லுன்னு. ஹீரோயின் கேக்குறாங்க, அது எப்படி அமைதியா நிக்க முடியும், இவன் மிக்ஸுக்கு எப்படி பாய்சன் வைக்கலான்னு. சிங்கா சொல்றாங்க, இவன் பாய்சன் வைக்கல, இவனோட தம்பி தான் பாய்சன் வச்சான். சோ முறைப்படி பார்த்தா இவனை நம்ம எதுவுமே குற்றம் சொல்ல முடியாது, சோ கொஞ்ச நேரம் அமைதியா நில்ல அப்படின்னு அமைதியா நிக்க வச்சிடுறாங்க. ஹீரோ இதை கொஞ்ச நேரம் பாத்துட்டு இருப்பாங்களா, அவங்களால முடியாது, அதனால நேரா கீழே இறங்கி போறாங்களா. ஊச்சி கேக்குறாங்க, நீ என்ன கீழே இறங்கி போனேன்னு.
ஹீரோவும் நீ தானே சொன்ன, அதனாலதான் நான் கீழே இறங்கி வந்தேன்னு. அதுக்கு ஊஜி கேக்குறாங்க, இப்ப நான் எதுவுமே சொல்லலையே, உன்னை போன் கூட நான் சொல்லல, நீ எதுக்காக கீழே போன? அப்படின்னா உனக்கு ஹீரோயினை பிடிச்சிருக்கு தானே, உண்மையே சொல்லு அப்படின்னு. ஹீரோக்கு ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்போ டியன் பிரதர் கேக்குறான், நீ யாரு அப்படின்னு. ஹீரோ சொல்றாங்க, என்னோட நேம் ஜயசி, நான் ஸ்னோஃபால் வில்லாவோட ஓனர், கூட சண்டை போடுறதுக்காக வந்திருக்கேன்னு. உடனே அவனும் ஒன்னால என்ன தோக்கடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு அவன் சண்டை போட ஆரம்பிக்கிறான். இது எல்லாத்தையுமே வெளியில இருந்து ஜயச்சூங்கோட அசிஸ்டன்ட் பாத்துட்டு இருப்பாங்கல்ல, அவங்க இன்ஃபர்மேஷனை ஜயச்சூங்குக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஜயச்சூங் சொல்றாங்க, அவன் நேம மாத்தி வச்சது மட்டும் இல்லாம டோர்னமெண்ட்லயே பார்ட்டிசிபேட் பண்றானா, என்ன நடக்குது அப்படின்றத பாக்கலான்னு. இவங்க இந்த சண்டையை அப்சர்வ் பண்ணும்போது தெரிய வர விஷயம் என்ன அப்படின்னா, ஹீரோ தாமல அடிபடாம டோகல் பண்றாங்களே தவிர திரும்ப அடிக்கல அப்படின்ற விஷயம் தெரியுதா. ஜயச்சூங் கிட்ட இதை சொன்னோடனே ஜயச்சூங் சொல்றாங்க, அப்படின்னா நான் கேட்ட ரூமர்ஸ் எல்லாமே உண்மைதான், அவனோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் எனர்ஜி எல்லாமே அவன் கிட்ட இருந்து போயிடுச்சு, அதனாலதான் அவன் திரும்ப அடிக்கல போல அப்படின்னு. இந்த பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்கவே ஹீரோ கிட்ட கேக்குறாங்க, நீ எதுக்காக சண்டையை அவாய்ட் பண்ணிட்டு இருக்க, என் கூட எதிர்த்து சண்டை போட மாட்டியா, உனக்கு அவ்வளவுதான் தைரியமா அப்படின்னு. ஹீரோ நீயே கேக்குற அப்படின்னு நான் எப்படி தராம இருப்பேன் அப்படின்னு. ஓஜியோட 2 பால் இருக்குல்ல, ஃபயர் பால், அதை யூஸ் பண்ணி அடிக்கிறாங்களா. டியன் கீழே விழுந்துடுறான். அப்பதான் ஒரு விஷயத்த காமிக்கிறாங்க. ஆக்சுவலி நேத்துக்கு நைட் இவங்க பிளான் பண்ணிருப்பாங்கல்ல, அப்ப ஹீரோ வந்துட்டு எனக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ்னா என்னன்னே தெரியாது, நான் எப்படி அவங்க கூட போயிட்டு சண்டை போட முடியும்னு கேக்குறதுக்கு ஓஜி சொல்லிருப்பாங்க, நான் என்னோட 2 ஃபயர் பால குடுக்கறேன், டாங்லியான் அவனோட ஹிடன் வெப்பனை கொடுப்பான், ரெண்டையுமே நீ யூஸ் பண்ணி சண்டை போடு, ரெண்டையுமே நீ யூஸ் பண்ண அப்படின்னா கண்டிப்பா உன்னால வின் பண்ண முடியும், ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சி கேட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோவுக்குமே ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு இருந்திருக்கும், அதனால ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அததான் இப்ப யூஸ் பண்றாங்களா. அப்போ எல்லாருமே இது லேக்லான சேர்ந்த மெத்தட், இதை எப்படி இவன் யூஸ் பண்ணலாம், இது சீட்டிங் சீட்டிங் அப்படின்னு சொல்றாங்க. ஊஜிக்கு கோவம் வந்துரும், அதே போல சீட்டிங் ஆகும், நீங்க மட்டும் மிக்ஸுக்கு பாய்சன் வைக்கலாம், ஆனா நாங்க எங்களோட வேற வேற டெக்னிக்கா யூஸ் பண்ண கூடாதா, அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஹீரோ உங்ககிட்ட இன்னும் நான் கொடுத்த ஃபயர் பால்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் யூஸ் பண்ண அப்படின்னு சொல்ல ஹீரோவும் இதோ யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கைய வீசுறாங்களா. டியனுக்கு ரொம்ப பயம் வந்துரும், அதனால பயந்து போயிட்டானா. ஊஜிக்கு சிரிப்பு வந்துரும், ஐயோ நான் மறந்துட்டேன், நான் உனக்கு 2 பால் தானே தந்தேன் அப்படின்னா அங்க நின்னு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் சண்டை கண்டினியூ ஆகுது. இந்த தடவை ஹீரோ டாங்லியான் கொடுத்த சீக்ரெட் வெப்பனை யூஸ் பண்ணி வின் பண்ணிடுறாங்க. சோ ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஹீரோயின் சொல்றாங்க அவன் வின் பண்ணிட்டான்னு. இந்த பக்கம் அசிஸ்டனும் ஜயச்சூங் கிட்ட சொல்றாங்க, உங்களோட தம்பி வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவன் இப்போ ஹீரோயின் கூட சண்டை போடணும், ஹீரோயினை அவன் தோக்கடிச்சிட்டான் அப்படின்னா ஹீரோயினை கல்யாணம் பண்ணணும், நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்கன்னு. அதுக்கு ஜயச்சூங் சொல்றாங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண, அவன் கண்டிப்பா வேற ஏதாவது பிளான் வச்சிருப்பான்னு. அதே மாதிரியே நம்ம ஹீரோயின் கீழே இறங்கி வந்து ஹீரோ கூட சண்டை போடுறதுக்கு ரெடி ஆயிருக்காங்க. இந்த பக்கம் அசிஸ்டன்ட்டுக்கு செம்ம ஷாக் ஆயிடுச்சு, இல்ல நீங்க இதை நடக்க விடக்கூடாது, நீங்க போயிட்டு தடுத்து நிறுத்துருங்க, ஒருவேளை ஹீரோ மட்டும் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடும், ஹீரோ ஒரு இளவரசர், அவன் வேற ஆட்களை தான் கல்யாணம் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு பயங்கரமா சொல்லிக்கிட்டே இருக்கான். ஜயச்சூங்கும் நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற, ஹீரோ கண்டிப்பா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான், எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்களா. அதே மாதிரி இந்த பக்கம் ஹீரோயின் வந்த உடனே நான் இந்த போட்டியில இருந்து விட்ரா பண்ணிக்கிறேன், என்னோட தோல்வியை ஒத்துக்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டோடனே ஊஜிக்கு செம்ம ஷாக் ஆகும், ஏன்டா நீ தோல்வியை ஒத்துக்கிற, அவ கூட சண்டை போட்டு ட்ரை ஆச்சு பண்ணு, கொஞ்சமாச்சும் ட்ரை பண்ணலாம்னு. சிங்கா மேல இருந்து ஏன்டா என் பொண்ணு கேவலப்படுத்துற, அட்லீஸ்ட் ட்ரை பண்ணிட்டு விலகி இருக்க வேண்டியதானேன்னு ஹீரோ சொல்றாங்க. ஊஜி என்கிட்ட கொடுத்த ஃபயர் பாலும் தீர்ந்து போயிடுச்சு, ஹிடன் வெப்பனையும் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன், சோ என்கிட்ட இப்ப சண்டை போடுறதுக்கு எதுவுமே கிடையாது, இவன் அடிக்கட்டும் அப்படின்னு பாத்துட்டு சும்மா இருக்க சொல்றியா, அதனாலதான் நான் விலகிட்டேன்னு. சோ ஆட்டோமேட்டிக்கா ஹீரோயின் வின் ஆயாச்சு, இந்த கல்யாணம் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஜெயச்சூங் சொல்றாங்க, நான் சொன்னேன்ல அவன் எப்பவுமே நிறைய சர்ப்ரைஸ் வச்சிருப்பான்னு, எனக்கு தெரியும் அவன் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணுவான் அப்படின்னு ஹாப்பி ஆயிடுறாங்க. இந்த பக்கம் டியன் பிரதர்ஸ்க்கு செம்ம காண்டாயிடுச்சு, இதெல்லாம் சீட்டிங், நீங்க வேணும்னே இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கீங்க, அவளுக்கு கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நீங்க இந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சண்டை போடுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. இந்த பக்கம் வெளியில அசிஸ்டனும் இப்ப என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேக்குறதுக்கு ஜெயச்சூங் சொல்றாங்க, நான் உள்ள போக வேண்டிய டைம் வந்துருச்சு, நான் உள்ள வரேன் அப்படின்றத இன்ட்ரோடியூஸ் பண்ணுன்னு. இந்த பக்கம் சண்டை நடக்கிறதுக்கு உள்ளாடியே நடுவுல போயிட்டு அசிஸ்டனும் எல்லாரும் அமைதியாயிருங்க, 2வது இளவரசர் தான்சி சிட்டில இருந்து இங்க வந்திருக்காங்க, எல்லாரும் அவங்களுக்கு மரியாதை செய்யுங்கன்னு. அடுத்த செகண்ட் எல்லாரும் கடகடன்னு முழங்கால் போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா ஹீரோ மட்டும் முழங்கால் போடல. உள்ள இப்போ ஜெயச்சூங் வராங்களா, ஹீரோ முழங்கால் போடவே இல்ல. இங்க நடந்த எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். டியன் பிரதர்ஸ் தோத்து போயிட்டாங்க, அதனால என்கிட்ட எந்த கொஸ்டினுமே கேட்காம டியன் பிரதர்ஸ் இந்த இடத்தை விட்டு காலி பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாக்குறாங்க. அத ஊஜியும் பாத்துட்டானா, அதனால ஊஜி ஹீரோ கிட்ட ஏய் ஹீரோ கீழே குன்னி, அவரு
இளவரசர் நீ முழங்கால் போடு வா வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆனா ஹீரோ ஜெயச்சோங்க முறைச்சு பாத்துட்டு இருக்காங்க. ஊஜிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அதனால அவங்க பாட்டுக்கு அமைதி ஆயிடுறாங்க. இங்க சிங்கடாவது இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ யாருக்கு கீழேயுமே முழங்கால் போட்டு நிக்க மாட்டாங்க, மண்டியிட மாட்டாங்க. ஏன்னா ஹீரோவே ஒரு இளவரசர் தானே. பாவம் அது தெரியாம தான் ஊஜி நீ முழங்கால் போடு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. சோ நம்ம ஹீரோ பத்தின உண்மையான விஷயங்கள் ஊஜிக்கு எப்ப தெரிய வரும்? ஜெயச்சோங் கூப்பிட்ட உடனே ஹீரோ மறுபடியும் தான்சி சிட்டிக்கு போயிடுவாங்களா இல்லனா என்ன முடிவு பண்ணுவாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. Thank you friends, take care, bye bye.